சரி. காலையும் குட் ஈவினிங். கதைக்கிறது கேக்குதா? கதைக்கிறது கிளியரா கேக்குதா பிள்ளை? ஓகே, சரி. இன்னைக்கு வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பாடம் வந்து என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. சரியா? இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிங்கிற பாடத்தை நான் வந்து முதலாவது என்ன இருக்குங்கிறது முதல்ல சரியா அண்டர்ஸ்டாண்ட். போன கிளாஸ் நம்மளா சொன்னேன்னா இன்னைக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டு அதுக்குள்ள என்னென்ன கேட்டகரியெல்லாம் நாங்க படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இது வந்து 4வது யூனிட். யூனிட்ல யூனிட் 4. ஸோ இந்த 4வது யூனிட்ல உங்களுக்கு என்னோட பார்ட்ல வந்து 2 டியூட்டி. முதலாவது விஷயம் வந்து டியூட் 1. என்ன? டியூட் 1. இந்த டியூட் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நாங்க படிப்போம் வந்து திரவியங்களை பத்தி படிப்போம். என்னத்தை பத்தி படிப்போம்? திரவியங்கள், மெட்டீரியல்ஸ் சம்பந்தமா படிப்போம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நாங்க எல்லாம் எந்த ஒரு சப்ஜெக்ட்ல போறதா இருந்தாலும் என்னது மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போடுறது. அப்ப எஸ்எல்எஸ் தர சான்றிதழ், ஐஎஸ்எஃப் தர சான்றிதழ், இது இல்லாம அந்த மெட்டீரியல்களோட ஒவ்வொரு குவாலிட்டி, வன்மை, நீடித்து நிற்றல் ஆற்றல், இவ்வாறான பண்புகள் என்ன பௌதிக இயல்பு, ரசாயன இயல்பு, பொறிமுறை இயல்பு, அலைஜா அந்த மாதிரி அதுல இயல்புகளை பத்தி நான் கட்டாயம் பார்க்க. இப்ப நாங்க முதலாவது படிக்க போற பார்ப்பது என்னன்னா திரவியங்களை பத்தி படிப்போம். ரெண்டாவது திரவியங்கள் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் சொல்றோம். ரோ மெட்டீரியல் நிறைய படங்கள்ல சொல்லுவோம் ரோ மெட்டீரியல் அப்படின்னு. ரோ மெட்டீரியல் அப்படின்னா அதான். சரிதானே? சரி. இப்ப இதுல ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு சொன்னா வந்து மெயினா நாங்க கட்டுமானம் சம்பந்தமாக அப்படின்னு சொன்னா இதுல 3 பிரிக்கையும். கட்டுமானம் சம்பந்தமாக சொல்லும்போது 3 பிரிக்கையிலும் ஒன்று வந்து செங்கல் கட்டுமானம், இரண்டாவது துண்டக்கல் கட்டுமானம், மூணாவது கருங்கல் கட்டுமானம். சரியா? அப்ப இதுல கட்டுமானங்கள்ல செங்கல் கட்டுமானத்தை பத்தி படிப்போம். செங்கல்ல என்னென்ன கட்டுமானங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், துண்டக்கல் கட்டுமானம் அப்படிங்கறத பத்தியும், கருங்கல் கட்டுமானம். துண்டக்கல் அப்படின்னா பிளொக்கல் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பிளொக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதாரண எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ணும். செங்கல்ங்கிறது பயன்பாட்டுல மிச்சம் குறவு. ஆனா செங்கல்ல எவ்வாறு நாங்க நல்ல செங்கல்ல பரிசோதனை செய்யறது, எவ்வாறு அது பரிசோதனை செய்து இனம் காண்பது. ஏன்னா அதே போல துண்டக்கல் கட்டுமானத்துல வந்து அந்த கல் எப்படின்னா என்னென்ன வகைப்படுத்துறாங்க, செங்கல்ல என்னென்ன கல் வகை இருக்குது, துண்டக்கல் என்னென்ன வகை இருக்குது, கருங்கல்ல வச்சு எப்படி கட்டுமானம் மேற்கொள்றாங்க, இது பத்தின விஷயங்கள் எல்லாமே அதுல டீட்டெயிலா பார்ப்போம். சரி, அடுத்தது மூணாவது நான் வந்து ஸ்பெஷலான ஒரு பாட்டை வந்து யாரு கான்கிரீட். என்னது? கான்கிரீட்டை பத்தி படிக்கும். கான்கிரீட் என்னென்ன வகை கான்கிரீட் இருக்குது, இந்த கான்கிரீட் கலவையை தயார் செய்யறாங்க எப்படி, அந்த கான்கிரீட்டை எப்படி கொண்டு செல்றாங்க, அந்த கான்கிரீட்டை எப்படி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டுறாங்க, அந்த கான்கிரீட் எப்படி இருக்கிறாங்க, அந்த கான்கிரீட் எப்படி பதப்படுத்துறாங்க பத்தி நாங்க அதுல மெயினா பார்ப்போம். ரொம்ப பெரிய பாடம் இந்த கான்கிரீட். சரியா? அந்த கான்கிரீட் என்னென்ன வகை இடவார்ப்பு, முன்வார்ப்பு, ஏன்னா அதே போல முன்தகைப்பு, பின்தகைப்பு, கான்கிரீட்டுக்கு ஒரு டெஸ்டிங் என்னென்ன டெஸ்டிங் இருக்குது, இந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி இன்ஷால்லா அப்ப அது சம்பந்தமா ப்ராக்டிக்கலாவே உங்களுக்கு சொல்லி தரோம் அதை பத்தி. இல்லையா? அந்த ஸ்லம் டெஸ்ட் கூம்பு பரிசோதனை அதெல்லாம் வச்சிருக்கலாம். சோ அந்த டெஸ்டிங்ல என்னதுங்கிறத பத்தி நாங்க இதுல படிப்போம். அப்ப ஓவராலா நாங்க இந்த டியூட் 1க்குள்ள படிக்கிற பார்ட்ங்கிறது என்ன? இவ்வளவுதான். டியூட் 1க்குள்ள படிக்கிறது என்னது? இவ்வளவுத்தையும் தான் நாங்க படிக்க போறோம் மெயினா. சரியா? ஓகே. இப்ப கவனிங்க. இது டியூட் 1. அடுத்து நாங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்ன யாரு?
டியூப் 2க்குள்ள என்னத்தை பார்க்க போறோம்? டியூப் 2க்குள்ள நாங்க பார்க்க போற பார்ட் என்னடா? கட்டடத்துல என்னது மெயினா நாங்க பார்க்க போற என்னது? கட்டடத்தில் தாக்கப்படுற சுமைகளை வச்சு அதை அத்திவாரத்தை சுமைகளும் பிளஸ் அத்திவாரம். கொஞ்சம் வருஷமா மழையும் நல்லா காத்து வீசுது, மழையும் பெய்யுது, கரண்ட் போனா சோகம் பார்ப்போம். சுமையும் அத்திவாரம். ரெண்டாவது கூரையை பத்தி படிக்கும் நாங்க. மூணாவது கதவு பிளஸ் ஜன்னலை பத்தி படிக்கும். நாலாவது கதவு ஜன்னலை பத்தி படிப்போம். அடுத்தது நாலாவது நம்ம கட்டடத்துல கதவு ஜன்னல் கூறி திவாரம் முடிப்பு முறைகள். செம்ம மலை. ஓகே, என்னது முடிப்பு முறைகள்? சரியா? ஓகே, முடிப்பு முறை என்ன? உங்களுக்கு சுமை தான் கட்டடத்துல தாக்குற சுமைகளை பத்தி உங்களுக்கு லேசா அதுலயே விளங்கிச்சு. அத்திவாரம்னா பவுண்டேஷன் வகை என்னென்ன வகை, என்னென்ன மண் வகை காணப்படுது, அந்த மண் வகைக்கு ஏற்ற மாதிரி அத்திவாரம் எப்படி போடுறதுங்கிறத பத்தி பார்த்தாச்சு. கூரையை பத்தி நாங்க நிறைய வகை பிடிக்கும். அதாவது கட்டமைப்பு அடிப்படையில, சாய்வுகளின் அடிப்படையில, அகல் ஒற்றை கூரை, இரட்டை சாய்க்கூரை, மும்மை சாய்க்கூரை, அந்த மாதிரி நாங்க அதில் பார்ப்போம். அதே போல கூரையோட பாகங்கள் மோட்டு வலை, சோறு வலை, எலி ஓடி, கைமரம், அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். அடுத்த கதவு ஜன்னல். கதவுங்கிறது என்ன? அந்த கதவுங்கிறதுல வர பாகங்கள், கதவு நிலையில என்னென்ன பாகங்கள் இருக்குது. ஜன்னல் என்ன? ஜன்னல்ங்கிறது ஒரு நிலத்துல பரப்பளவு வச்சு எப்படி தீர்மானிக்கப்படுது, ஜன்னலோட பரப்பு எப்படி தீர்மானிக்கப்படும், ஜன்னலோட பாகங்கள் என்ன, இதை பத்தின விஷயங்கள் நாங்க பொதுவாக பார்ப்போம். அதுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் தான் முடிப்பு. யாரு முடிப்பு? அதனோட முடிப்பு. முடிப்பு அப்படிங்கிறது பினிஷிங் சொல்லுவாங்க. வீட்டுக்கு எல்லா வேலையும் கட்டியாச்சு, பினிஷிங்க்கு தான் செலவு கூட. உண்மையிலே எதுக்கு செலவு கூட? பினிஷிங் தான். வீடு கட்டுறது கஷ்டம் இல்லை. நாங்க வீட்டுக்கு இந்த செவர் பிளாஸ்டரிங் பண்ணி நம்ம பூச்சி பூசுதுன்னு சொல்லுவோம். சில ஊர்ல கப்பராத்துன்னு சொல்லுவாங்க. முடுவுல கப்பராத்துன்னு சொல்லுது. மாதம் என்ன கப்பராத்து, கொழும்பு சைட்லாம் கப்பராத்துன்னு சொன்னாதான் விளங்கும். ஏன்னா ஒன்லைன்ல எப்படி சொல்றது தெரியா? அது சரியான இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னா பிளாஸ்டரிங். பிளாஸ்டரிங் சொல்லுது. சரியா? பிளாஸ்டரிங் அப்படின்னு சொல்லு. ஏற்கனவே கூல் ஆகி இதுல ஏசி போட்டு இந்த கூல் வேணுமா? சரியா? ஓகே, என்னது பிளாஸ்டரிங்? அதாவது அப்ப நாங்க அது சுவர் முடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிலத்துக்கு நாங்க டைல்ஸ் பிடிக்கிறது தானே சிலது ஒவ்வொரு முடிப்பு இது. அப்ப தலை முடிப்பு, சீலிங் முடிப்பு. சீலிங் நம்ம லெவல் சீட் அடிப்போமே. அப்ப இந்த முடிப்புல 3 பார்ட் நாங்க பிரிப்போம். எப்படின்னா 3 நாங்க பார்ப்போம். ஒன்று சுவர் முடிப்பு, ரெண்டாவது சீலிங் தலைமுடிப்பு போடும் தலைமுடிப்பு, மூணாவது சீலிங் முடிப்பு. சீலிங் முடிப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சரிதான்? அடுத்தது என்ன? 5வது பார்ட். இதுல லாஸ்ட் பார்ட் இதுக்கு முதல் அடுத்தது அதாவது நாங்க கட்டட சட்டங்கள். 6வது என்னது அப்படின்னு சொன்னால் பொறிகளை பத்தி பார்ப்போம். அதாவது மெஷின்ஸ். மெஷினரியை பத்தி படிப்போம். ஒவ்வொரு மிஷினரி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றது, பெக்கோ, டிப்பர், அந்த மாதிரி ஒரு பார்ட்டி இது என்ன ரோலர், அந்த கான்கிரீட் பம்ப் பண்றது, கான்கிரீட் மிக்சர் என்ன. அப்ப அந்த மாதிரி மிஷினரி பத்தி ஒரு பாடம் தான். ஸோ அது அவ்வளவு பெருசா பத்தி அனைச்சா. இப்ப நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லணும்? நம்ம ஹெடிங் போடுங்க திரவியங்கள் அப்படின்டா பாடம் எப்ப முடியுது தெரியாம படிச்சுக்கிட்டே இருப்பீங்க லைஃப்ல. இந்த பாடத்துல எவ்வளவு தான் ஐக்கியம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவங்கள நம்ம சரியா ஒரு நம்மளை கொண்டு போய் இப்ப புத்தக டவுனுக்கு விட்டு எப்படி வரும் லேசம் என்ன எங்கால போகணும் எங்கால வரும் எல்லாமே அக்கர் ஆணி வர ஆல்மோஸ்ட் தெரியும் ஏன்னா புத்தக ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாம நம்மளுக்கு இதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்
எங்கன எது எது இருக்கு எந்த ஓடர்ல படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நம்மள சரியா நம்மள நிலையை நாங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள. அப்ப இந்த பாட்டை படிக்கிறதுங்கிறது சும்மா லேசிப்பட்ட விஷயம் இல்ல. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய மார்க்ஸ் இதுல 100க்கு 100 மார்க்ஸ்ல 15 மார்க்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். சும்மா இல்ல. என்ன சொல்லுவாங்க, 100 மார்க்ஸ்ல 15 மார்க்ஸ். இதுவரைக்கும் படிச்ச டிராவிங் கூட எத்தனை மார்க்ஸ் உள்ளது? எத்தனை மார்க்ஸ்? கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் தான். இஞ்சி போனா 4 மார்க்ஸ் அவ்வளவுதான் டிராவிங் கூட. இவ்வளவு நாள் மிச்சு விளங்கி புரண்டு எழுந்து படிச்ச ஒரு டிராவிங் பாடம் கூட எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸ். அதான் இது 15 மார்க்ஸ். அதுல எம்சிக்யூல 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம், பார்ட் 2ல 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம், பிராக்டிகல் 5 மார்க்ஸ் வரும். அப்ப ஓவரால் எத்தனை மார்க்ஸ்? 15 மார்க்ஸ். சரிதானே? எஸ். அப்ப இதுல மெயினா நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, இதுல என்ன ஓர்டர். இப்ப நம்மளுக்கு இந்த திரவியம் என்று சொல்லுறேன் என்ன கட்டுமானம்ங்கிறதுல நாங்க என்னென்ன கட்டுமானத்தை பத்தி படிக்க போறோம். கொங்கிரீட்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பார்ட். அதுல என்ன படிக்க போறோம். டியூப் 2ல என்னென்ன சுமை அத்திவாரம் சம்பந்தமாக கூரை சம்பந்தப்பட்ட விஷயம், என்னென்ன வகை கூரைகள் காணப்படுது, கதவு ஜன்னல் என்னென்ன வகை காணப்படுது, முடிப்பு முறையில சுவர் முடிப்பு, தலை முடிப்பு, சீலிங் முடிப்பு பத்தி பார்ப்போம். கட்டட சட்டம் சம்பந்தமா பார்ப்போம். மெஷினரி பொறியியலை பத்தி படிப்போம். என்ன சொல்லுவாரு. அப்ப உங்க டியூப்ல நான் உங்களுக்கு இந்த டியூட் யாருக்கும் அனுப்பையில, சோ நான் டியூட்ல அனுப்புறேன்னா சரியா. அப்ப நான் அந்த டியூட் அனுப்புற போறோம். அந்த டியூட்ல எக்ஸ்ட்ரா 2 3 பேஜ் வந்து இடையில இடையில எட் பண்ணி பின் பண்ணுங்க. சரியா. டியூட் நீங்க பின் பண்ணவங்கள இடையில ஒரு 5 தாளுக்கு ஒரு பேஜ் வந்து பின் வச்சு பின் பண்ணுங்க. அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் அதுல எடுத்துக்கொள்ள ஸ்பெஷலா என்ன. அப்ப இந்த மாதிரி அதுல இருந்து மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது அவ்வளோத்தையும் நாங்க பொதுவா ஜெனரலா சொல்றது என்ன, டெஸ்ட் இயர்ஸ். இப்ப இதுல நாங்க மெயினா அடுத்த பார்க்க போற ஒரு பார்ட் என்னன்னு அப்படின்னு சொன்னா, கல்குலேஷன் வந்து இதுல வருது. இதுல என்னென்ன பார்ட்ல கல்குலேஷன் வருது. அதாவது அதை நான் கொஞ்சம் இது எல்லாமே தியரின்னு சொல்றது. இதுல சில பகுதிகள் கல்குலேஷன் வருது. கல்குலேஷன் வர பார்ட் அப்படின்னு சொல்லல. இந்த செங்கல் கட்டுமானத்துல சின்ன கல்குலேஷன் ஒண்ணு இது, கான்கிரீட்ல சின்ன கல்குலேஷன் ஒண்ணு இது. அதே போல இந்த ஜன்னல் பார்ட்ல அந்த பரப்பளவுக்கான ஒரு கல்குலேஷன் இது. இது அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இது ரிலேட்டடான கால்குலேஷன். அதாவது கூடுதலா இதுல வந்து இதுலயே வந்து கால்குலேஷன் போன வருஷம் இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. ஆனா நான் வந்து 2 3 வருஷத்துக்கு முன்னாடி இதுல கால்குலேஷன் கொடுத்து பழகிட்டேன். போன வருஷம் இந்த கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்ல வந்துச்சு. என்ன சொல்லுவாங்க. அப்போ இந்த கால்குலேஷன் இதுல கணக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதுல தியரி மட்டும் இல்லை. சரிதானே? இது விளங்கிட்டா ஓகே. முதல்ல இதை நோட் பண்ணுங்க உங்களோட காப்பியில. சரிதா? இப்ப நீங்க எவ்வளவு நாள் எழுதுற காப்பி டிராவிங் தான். டிராவிங்ல இந்த கண்டினியூ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டிராவிங் சிவில் எல்லாமே ஒரு காப்பியில மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்து மெக்கானிக்கல் அடுத்து தான் புது காப்பி எடுக்க வேண்டும். அவசரமா என்ன செய்ய போறீங்க, நோட் பண்ணுங்க. இந்த டியூட்ல யூனிட் 4 என்னென்ன சப்ஜெக்ட் தான் நாங்க படிக்க போறோம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும்.
ஓகே, கவனிங்க. அப்ப இதுல நாங்க இன்னைக்கு படிக்க போற பாட்டு என்னன்னா இந்த திரவியத்தை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல செங்கலுக்கு கொஞ்சம் டைம் கூட இருக்கும். அப்ப இதுல இது செங்கலுக்கு மட்டுமே ஒரு 2 கிளாஸ் கிட்ட போகும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல முடிச்சிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். இதுக்கு ஒரு 3 கிளாஸ் கிட்ட, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பார்ட். அதுக்கு இது எல்லாமே ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு 2 கிளாஸ் கிட்ட போனா சில ஒரு கிளாஸ்ல முடிஞ்சிடும். ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், அதோட முடிச்சு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குரிய ஒரு பாடம். இந்த டிசம்பருக்குள்ள ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் இந்த பாடம் முடிஞ்சிடும். அப்போ இதோட சேர்த்து என்ன நடக்க போகுது, இன்றைக்குல வர அவ்வளவு பாஸ் பண்ணணும் நாங்க இந்த இடத்துல செஞ்சுட்டு போவோம். இன்றைக்கு வந்து இது வரைக்கும் வந்து அவ்வளவு பாஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல என்ன வந்தீங்க அவ்வளோத்தையும் நம்ம வந்து செஞ்சு காட்டுறோம். ஸோ அது என்னோட உங்களுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் செஞ்ச பாட்டை வச்சு ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் என்னன்னா திரவியங்கள், மெட்டீரியல் சம்பந்தமா பார்க்கணும். சரியா? ஓகே. கட்டட நிர்மாணிப்புகள் பயன்படுத்தப்படும் பொருட்கள் திரவியங்கள் வகைப்படுத்தும். சரியா? கட்டட அமைப்புக்கு தேவையான காரணிகளே கட்டட பொருட்கள் முக்கியமானதாகும். எனவே கட்டட நிர்மாணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோர் பயன்படுத்தப்படும் பொருட்கள் பற்றிய அறிவை பெற்றிருத்தல் வேண்டும். அப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் எந்த சைட் போனாலும் கட்டாய மெட்டீரியல் சம்பந்தமா கட்டாயம் யோசிக்கும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பெங்கால புத்தளம் சைடு கரையோர பிரதேசங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ட்ரையான ஏரியா. சீசனுக்கு தான் மழை பெய்யும், மற்ற டைம்ல ட்ரையா தான் இல்லையா? அப்ப இங்கால நாங்க நிர்மாணிக்க யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே ஓவரால் எதை டார்கெட் பண்ணிக்கணும், ட்ரையை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இங்க அதே மெட்டீரியலை கொண்டு இப்பதான் நம்ம இந்த சீலிங் போட்டிக்கிறோம் வந்து ஜிப்சம்ல, மேல போட்டிக்கிற சீலிங் வந்து ஜிப்சம்ல போட்டிக்கணும். ஏன்னா அப்ப வந்து சீலிங்க்கு தமிழ்ல சொல்றது என்னன்னா பாவுகை. என்னது? பாவுகை. சோ அதனால இந்த சீலிங் வந்து ஜிப்சம்ல போட்டிக்கிறேன்னா கொஞ்சம் கூலா இருக்கும் அப்படிங்கிறது. இதே ஜிப்சம் சீலிங்கை கொண்டு போயிட்டு நுவரலியால அல்லது இந்த மலைப்பாங்கான அதிக மலை நீச்சல் இடத்துல போடுமா? ஏலா ஏன் ஜிப்சம்ங்கிறது ஒரு கரையக்கூடிய இந்த சோக் பீஸ் மாதிரி ஒரு தன்மை தான். உடச்சு பார்த்தா கொஞ்சம் சோக் பீஸ் மாதிரி உள்ளுக்கு. அதை கொண்டு போய் அங்க போட என்ன நடக்கும், அது வந்து ஊறி பெருசாக அது கட்டமைப்பே மாறிடும் இல்லையா? அப்ப நம்ம ஒரு பொருளை தீர்மானிக்க தெரிவு செய்யும் போது அந்த பொருள் பொருத்தப்பட வேண்டிய இடத்துல சூழலை நாங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். அந்த பொருளுடைய தன்மைகளை பார்க்கணும், இந்த பொருளுடைய தரத்தை பத்தி நாங்க கன்சிடர் பண்ணணும் இல்லையா? சோ அதே மாதிரி தான் சொல்றோம். அப்போ இதுல கட்டாயம் அதை பத்தின விஷயத்தை அறிவா எடுத்துக்கணும். கட்டடம் ஒன்றில் வேலைக்கு பயன்படுத்தப்படும் திரவியங்கள் கட்டுமான திரவியங்கள் எனப்படும். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் சொல்லும். உதாரணம் செங்கல், சீமந்து, மணல், தள ஓடுகள், கண்ணாடி, கான்கிரீட்டுகள் இப்படி எல்லாம் சொல்லலாம். கட்டட திரவியங்கள் தெரிவு செய்யும் போது பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். கட்டடத்துக்கான ஒரு ரோ மெட்டீரியலை நாங்க செலக்ட் பண்ணக்குள்ள
இந்த மாதிரி இயல்புகள் இருக்காங்கிறத நாங்க செக் பண்ணணும். உதாரணத்துக்கு வலிமை அல்லது சக்தி. என்னடா வலிமை சக்தி? வலிமை என்ன? ஸ்ட்ராங் ஆனதா அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பில்டிங்க்கு வாங்க போற கம்பி வாங்கல மீள் வலுவூட்டி சொல்லுவோமா இல்லையா? கம்பி கான்கிரீட் போட கம்பி, அதை நாங்க சொல்றது மீள் வலுவூட்டி, ரைன்ஃபாரஸ்ட்மெண்ட் சொல்றது. சொன்னது ஆர்சிசின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா ஷார்ட்டா ஆர்சிசின்னு சொல்லுவாங்க. மீள் வலுவூட்டிகள், வலுவூட்ட கம்பிகள் தான். சோ மெல்வா இரும்பு கம்பிகள் அப்படின்னு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. இரும்பு மனிதர்ல வந்து நிற்பாரு அப்படி. எஸ். சோ அந்த கம்பியில கட்டாயம் வலிமைப்பா இல்லையா? அப்ப அதே மாதிரி வந்து நீண்ட கால பாவனை அல்லது நீடித்து நிறுத்தல், என்ன லாங் லாஸ்டிங் சொல்லுவோம்ல. சோ அதை என்ன எப்படி பாக்குறோம் சொல்லுவோம். நீண்ட கால பாவனைனா மிச்ச நாளையும் பயன்படுத்த இயலுமா? அப்படிதானே? உதாரணத்துக்கு நாங்க வந்து ஒரு மெட்டீரியல் இப்போ நாங்க கூரை எடுக்கிறோம்னா கூரை வந்து மலைக்கு வெயிலுக்கு தாக்கு பிடிக்க சக்தி இதா நீண்ட கால பாவனை கொடுக்கும். இப்ப நாங்க ஒரு ஓடு வாங்க போறோம் வைங்களா, கடைக்கு போயிட்டு ஒரு ஓடு வாங்க போறோம். இந்த ஓடை வாங்கி வலிமையா இருக்கான்னு செக் பண்ணி உடைச்சு பாக்குறதா? அப்ப அந்த இடத்துல ஓட்டுக்கிற அந்த குவாலிபிகேஷன் செக் பண்ணணும். வலிமை பரிசோதிக்கணுமா? இல்ல. ஓடுங்கிறது நம்மளுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு பார்ப்போம். அப்ப இதுல இது எல்லா பண்புகளும் நாங்க எவரேஜா நாங்க இதெல்லாம் செக் பண்ணணும். எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கணுமா செக் பண்ணல இல்லையா? எப்படி இப்ப இந்த வலிமைங்கிறது நாங்க வந்து இரும்புக்கு பார்ப்போம் இல்லையா? ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த வலிமை வன்மைங்கிற தன்மை இருக்காது. இதே இந்த ஸ்பொஞ்சுக்கு போயிட்டு வலிமை பார்க்குவோம். இந்த செவத்துக்கு நாங்க வந்து கப்பரா பூசுறதுக்கு ஸ்பொஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. தனியா கப்புவாங்க அப்படி அந்த தண்ணி இது பண்ணுவாங்க. சில ஸ்பொஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? பெயிண்ட் அடிக்கிற பிரஷ்க்கு போயிட்டு வலிமை பார்ப்பாங்களா யாராவது? இல்லையா சொல்லுவாங்க. அவன் நீண்ட கால பாவனை கட்டாயமா. அடர்த்தி சமன் திணிவின் கனவளவு. சோ அந்த அடர்த்தியை வச்சுதான் அந்த திணிவு கனவளவு கால்குலேஷன் அவங்க எட் பண்றது இல்லையா? அடர்த்தி தருவாங்க, கனவளவு தருவாங்க, திணிவா காணும். அந்த மாதிரி அடர்த்திங்கிறது திணிவு கனவளவு சேர்ந்த மாதிரி விளைஞ்சா அந்த திணிவை தான் அடர்த்திங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு இடத்த பிடிக்கும் விளைஞ்சா. அழகு அழகு எல்லாத்துக்கும் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஆசிக்கு வந்து சாம்ப கலர்னா பிடிக்காது. அப்படி சாம்ப கலர் பிடிக்காதுன்னு சொல்லி போட்டு சீமந்து வாங்க வைக்கணுமா? அழகா இல்லைன்னு சொல்லி போட்டு இல்ல. சீமந்துங்கிறது என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம்? அதை பெயிண்ட் அடிச்சு மறைச்சிருவோம். நாங்க என்ன சொல்ல வாரன்னு சொன்னா அந்த அழகுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம டைல்ஸுக்கு எதிர்பார்ப்போம், சீலிங்க்கு பார்ப்போம், பெயிண்ட்டுக்கு பார்ப்போம், உள்ளுக்கிற கான்கிரீட்டுக்கு பார்ப்போமா? கம்பி அழகா இல்லைன்னு சொல்லி கம்பி வாங்காம கம்பி போன பில்டிங் கட்டையிலுமா இடிஞ்சு ஆமாவா இல்லை? சோ அவன் அழகு கட்டாயம். அதாவது அவன் சொல்ல வர விஷயம் என்னடா, கட்டட திறமைகள் தெரிவு செய்வது பொதுவாக அந்த அதுக்கேற்றவே தெரிவு செய்யும் இல்லையா? சுகாதார காலநிலை சூழல் என்பது பொருத்தப்படும். நான் சொன்ன ஜிப்சம் சீலிங் போடுறோம். இந்த சீலிங் வந்து உங்கால ஏரியாவுக்கு ஓகே, ஏன்னா வெட்டான ஏரியாக்களுக்கு சூட்டபிள் இல்லை. ஏன்னா நம்பகத்தன்மை, மீள் சுழற்சி ஆற்றல், மின்சக்தி சிக்கனப்படுத்தல். அதாவது மின்சக்தி சிக்கனப்படுத்தல் தான். இப்போ ஒரு ஆள் வந்து நான் வந்து பிளாக் லவர் எல்லாம் கழிக்கிறவங்க எல்லா எது வாங்கினாலும் கருப்புல தான் வாங்கணும். பிளாக் கலர்ல தான் உடுப்பு போடுவானோ, பிளாக் கலர்ல தான் பொதுவா ஜன்னல வீட்டுக்கு பிளாக் கலர்ல அடிச்சா நல்லா ஆயிடுமா? சில வந்து போட்டோஸ்க்கு நல்லா ஆயிடும். எப்படி செவரும் கருப்பு, கட்டிலும் கருப்பு, தலவாணியும் கருப்பு, ஏன்னா நிலமும் கருப்பு, கபட்டும் கருப்பு, எல்லாமே கருப்பு, ஆளும் கருப்பு. அப்படி இதெல்லாம் காணும் பிளாக் லவர். அது வந்து நம்மளுக்கு 24 hours லைட் போடணும். சிக்கனமிகள் இல்லையா? பிளக் லெவல்னு சொல்லி ஸ்டடி ரூம்ல கருப்பு அடிச்சா படிக்க மனசு வருமா? சைக்காலஜின்னு ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து இப்ப நான் வந்து பொதுவா வந்து ஸ்டடி ரூம்ங்கிறது இப்படி என்ன கலர்ல இருக்கும்? ஒயிட் அல்லது ஓம் ஒயிட். கொஞ்சம் இந்த மஞ்சள் லைட் மஞ்சளுக்கு வாசியானது ஸ்கூல்ல பாருங்க லைட் ஒயிட் தான் அடிப்பாங்க. ஓம் ஒயிட் மாதிரி தான் நம்ம ஸ்கூல்ல இது சில கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. அது ஏன் என்ன ரீசன்? சைக்கலாஜிக்கலா ஸ்டடி ரூம்ஸ்க்கு பொதுவா ஜென்ரலா சூட்டபிளான கலர் அது கொஞ்சம் ஓம் ஒயிட் மாதிரி, அல்லது ஓவர் ஒயிட்னால டேஞ்சர். சில வந்து பளிச்சுன்னு ஒயிட் அடிக்கும். சில ஓவர் ஒயிட்டா இருந்தாலும் கொஞ்சம் படிக்க இப்ப லைட் கூட ஓவர் வெளிச்சமா இருந்தா எப்படி உங்களுக்கு படிக்க மனசு வராது. கணக்கான ஒரு பிரைட்னஸ் ஒன்னிக்கணும், கெல்வின் பிரைட்னஸ் ஒன்னிக்கணும். எஸ். அப்ப இந்த லைட்ட பவரை கூட கட்டாயம் நாங்க கன்சிடர் பண்ணி தான் போறோம் இல்லையா? அப்ப இதுல நாங்க யோசிக்க மின்சக்தி சிக்கனப்படுத்தல்ங்கிறத பொதுவாக நாங்க ஜெனரலா பார்ப்போம். அதுக்கப்புறம் தரம், எஸ்எல்எஸ் தரம், ஐஎஸ்ஓ,
இது பத்தி நான் கட்டாயம் கன்சிடர் பண்ணியா. இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூர் ஒன்று போனேன். அந்த டூர் போன இடத்துல பொதுவாக வந்து இப்போ லேட்டஸ்டா நான் வந்து ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ நம்ம வந்து இதுல வீடு சின்னதா இருந்தாலும் அழகா காட்டுறதுக்கு சில மெத்தடாலஜி வலிக்குது. சில வீடு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கட்டிப்பாங்க, பெண்ணாம் பெருசா கட்டிப்பாங்க. ஆனா பழைய இந்த ராரா படத்துல பாக்குற மாதிரி அந்த டெக்னாலஜி அது வீட்டுக்குள்ள போனாலே அந்த ஒரு அந்த மைண்ட் செட்டே வர அந்த பெரிய வீட்டுக்குள்ள போய்க்கிறோம், பிரம்மாண்டமா செலவழிச்சு கட்டின வீட்டுக்குள்ள போய்க்கிறோம் ஃபீலிங்கே வராதே. அந்த இடத்துல மெயின் வந்து என்னது, ஒரு வீடுன்றாலே அதுல 2 விஷயம் மெயின் பேசிக்கா. ஒண்ணு அதுல கலரிங், 2வது அதுல லைட்னிங். இது 2மே ஃபெயிலியர்னு சொன்னா நீ வெயிட் என்னதான் அழகுபடுத்தினாலும் வீடு நல்லா இருக்க. ஆமாவா இல்லையா? சில கிட்ட போனா சும்மா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர் தான் கட்டிப்பாங்க, ஒரு மாடி தான், கிரவுண்ட்லயே ஒரு மாடி தலை மாடி தான் கட்டிப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் யூனிக்கா ஃபீல் ஆகும். போய் இருந்தாலே கொஞ்சம் ஒரு ஒரு காம் ஃபீல் ஒன்று கிடைக்கும். நான் கிட்டத்துல ஒரு பிடிச்ச நான் வந்து எங்கட மாமாட வீடு ஒன்று ஆல்டர்னேஷன் பண்ணி டெமாலிஷன் பண்ணி கட்டிட்டீங்கன்னா இப்போ கல்யாணம் வந்தவனுக்கு புதுசாக கட்டும் அது பழைய வீடு ஒன்று, பழைய வீடுன்னு சொன்னா அப்படி கூரை வந்து இந்த ரெட்டை சாய் கூரை இந்த மாதிரி ஒரு கூரை. சரியா? ஒரு ஐடியா சும்மா சொல்றேன். இப்படி ஒரு கூரை இருந்துச்சு, இப்படி ஒரு கூரை. இப்ப அந்த வீடு வந்து இப்படி உங்களுக்கு இப்படி சன்ஷேட், இப்படி சன்ஷேட் ஒன்று இருந்துச்சு, இப்படி இப்படி 4 காலை இருந்துச்சு, இப்படி முன்னுக்கு இப்படி ஸ்டேஜ் மாதிரி இப்படிதான் அந்த செட்டப். அப்ப அவங்களுக்கு என்ன வேணும், வீடை கொஞ்சம் ஃபுல்லா கொஞ்சம் மாடர்னா மாத்தணும். அந்த இடத்துல நான் போனேன், போயிட்டு மிச்ச நாளைக்கு முழுக்க நடந்த செய்யணும். டீச் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் அப்ப நான் கொடுத்த ஐடியா என்னடா அந்த வீட்டுக்கு விளங்காத மாதிரி வீடு இப்போ வந்து எப்படின்னா கூரை விளங்காம வீடு கட்டும். அப்படியே கூரை தலையில வச்சு கட்டுறதா இல்ல, பிளட் ப்ரூஃப்னா கூரை விளங்காது. அது நம்மளுக்கு சீலிங் இப்ப கூரை இருக்க பட் கூரை விளங்க கூட இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி அதை எப்படி சொல்லுங்க. அதாவது வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி சன்ஷேடி தானே, சூரியன் எலக்ட்ரி, இந்த சன்ஷேட இப்படி சன்ஷேடு உயர்த்தி வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்படி இப்படி இந்த கல்லு கட்டுறது கட்டி 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 அது சின்ன பட்டி மாதிரி இப்படி பிடிச்சிருப்போம். அப்ப கீழே இந்த இடத்துல ஒருத்தர் நின்று பாக்குறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து வீட்டுல கூரை விளங்காது. இப்போ எல்லாம் உடைய பாருங்க, இந்த பொக்ஸியா தான் கட்டுறாங்க, பொக்ஸ் தான் கட்டுறாங்க, கொஞ்சம் வளைச்சு கட்டுறதுலாம் இப்ப இல்ல, பழைய ட்ரெண்ட். வீடு எப்படி இது முன்னுக்கு பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் பொக்ஸ் இப்படி அடிச்சு இப்படி பொக்ஸா பாட்டி அழகா அந்த இந்த மாதிரி லைட் தானே பாத்துருக்கீங்க, 7 ஓல்ட் மவுண்ட் லைட் தானே, இப்படி லைட் ஓல்ட் மவுண்ட் லைட் ஓல்டு மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க லைட், அந்த மாதிரி லைட் கொடுத்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறாங்க இல்லையா. இப்ப நான் வந்து அந்த அந்த ஐடியா கொடுத்துட்டு இப்ப அந்த வீட்டுக்கு போனால அந்த உள்ளுக்கு சீலிங்லாம் மாத்தி அப்ப உள்ளுக்கு அது ரூஃபிக்கிற வீடு மாதிரி விளங்குற பட் ரூஃபி அந்த வீட்டுல கூரை இருக்கு பட் என்ன விஷயம், அது வீட்டோட ஃபுல் இதே மாத்தி லுக்கே மாத்தி அந்த அது அந்த அந்த என்ட்ரன்ஸ் லுக் ஒண்ணு இல்லாம போனா அந்த வீட்டுக்குள்ள போகல இது வேற மாதிரி ஃபீல் ஆகும். என்ட்ரன்ஸ் லுக்ஸ் மாத்தினோட வீட்டுக்குள்ள போகல ஒரு இந்த ஒரு ரிச்னஸ் ஃபீல் ஒன்று கிடைக்கும். என்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னொரு இடத்துல நான் நோட் பண்ணியிருந்தேன், 2 வீடு பக்கத்து பக்கத்துல இது அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஒரு வீட்டுல வந்து இப்படி இந்த லைட்டை போட்டு வச்சுக்கிறான் வெளியால ஹோலுக்கு ஹோல்ல அந்த வீட்டுக்கு வெளியால அவுட்லைட் ஃபுல்லா லைட் ஒன்று போடுவாங்க வெளிச்சத்து லைட்ல இப்படி போட்டிக்கலாம். இன்னொருத்தர செஞ்சுக்கிறான்னு சொன்னா ஃப்ளோர்ல சின்ன ஃபோக்கஸ் லைட்டை வந்து அந்த வீட்டு செவத்துல பாக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 சேம் பட் எது 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 நல்லா இருக்கு? என்ன ஃப்ளோர் லைட் நல்லா இருக்கு, என்ன ரீசன்? இந்த மாதிரி போட்டா அந்த லைட்டை சுத்தி கொஞ்சம் பூச்சி சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா அப்படித்தானே அவுட் சைட் தானடா பூச்சி சுத்தி இன்னொரு பக்கம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸா இருக்கு. இதே ஃப்ளோர்ல அப்படி லைட்டா 2-3 லைட்டர் இப்படி செட் பண்ணி கொஞ்சம் மெயினா அந்த கரண்ட் ஷாக் இல்லாம பாத்துக்கணும். ஃப்ளோர் லைட் ஃப்ளோர்ல போட்டு சின்ன பிள்ளைல இருந்து கை வைக்கிற விஷயம் எல்லாம் இது இப்ப சரியா அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். அதாவது சில கல்லாடி என்ன சொல்ற கூரை இறங்குது, அந்த கூரை இறங்குற பக்கம் இந்த மாதிரி சிலாக்க செய்வாங்க. அப்படின்னா ஒரு கூரை வந்து இப்படி தான் சுவர், இது சுவர் வச்சுக்கிட்டு கூரை இறங்குற பக்கத்துல இந்த இடத்துல ஃபோக்கஸ் இப்படி கூட்டிடுவாங்க, இப்படி இந்த இடத்த கவர் பண்ணுவாங்க. அந்த வீட்டாஸ்மா வேற லெவலில் தூக்கிக்காங்க. நீங்க வேற நீங்க கூட ஒரு வீட்டுல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து லைட் தொங்குற லைட் இப்போ டென்ட் இல்ல, இப்ப எல்லாம் இந்த சீலிங் லைட் வந்துட்டு தொங்குற லைட் எடுத்துருங்க அவ்வளவுதான். அதே போய் டாய்லெட்ல போய் தொங்குற லைட் போனா அதுக்குள்ள அது போடத்தான் வேணும். அந்த இடத்துல யோசிக்க அது டாய்லெட் பாத்ரூம் அது வேற, அதுக்குள்ள போய் டிசைன் பார்க்கலாதடா. எஸ்
ஜென்ரலா அவுட் சைட் ஏரியா. வீட்டுக்குள்ள நல்லா வீட்டுக்குள்ளேயே இருந்து வாங்க வேற லெவல் லுக்கா இருக்கும்டா. மெயினா வெள்ளை பெயிண்ட் அடிங்க. சில வீட்டுக்கு போனா அந்த ஜிங்கிட்டா கலர்ல சிவப்பு, நாவல், பச்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. நினைச்சா சிலக்கு அடிப்பாங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அடிப்பாங்க. அதாவது சிவப்பு அடிச்சாலும் கணக்கு அந்த பார்த்து கணக்கா வந்து சரியா ஒரு செடவுக்கு அடிப்பாங்க, ஒரு லைனுக்கு அடிப்பாங்க, சிலக்கு ஒரு பட்டி மாதிரி பிடிச்சி அடிப்பாங்க. கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இதனால வச்சு பொழியுறது பெயிண்ட். அங்கால ஒரு பொலி, இங்கால ஒரு பொலி, இங்கால ஒரு பொலி. நான் ஏன் சொல்றேன்னா நாங்க வந்து படிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம அதை சரியா எப்படி பண்ண தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வர கேள்வி எல்லாம் எப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான கேள்வி தான். அலைஞ்சான சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க ஒரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணக்குள்ள கூட அதை நம்ம ஃபைனல் அவுட்புட்டை யோசிச்சு தான் செலக்ட் பண்ணணும். அலைஞ்சா இப்ப மெயினா ஒரு மெட்டீரியல் வாங்கும்போது செலவையும் கன்சிடர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பட்ஜெட் பண்றாரு அப்படின்னா, நான் வந்து வீடு கட்ட போறேன், 20 லட்சத்துக்கு வீடு கட்ட போறேன். அவர்கிட்ட போயிட்டு நீங்க டைல்ஸ் பிடிங்கன்னு சொல்லிடுமா? டைல்ஸுக்கு 10 லட்சம் போயிடும். கடைசியில என்னது கூரை போடாம டைல்ஸை போட்டு உழுக்கு திட்டிக்க கடைசியில் அவர் டிக்கிறது 20 லட்சம். அப்ப நாங்க வந்து சரியா அந்த கோஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து சரியான முறையில பிளான் பண்ணி கொடுக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் நாங்க யோசிச்சு செஞ்சா மாத்திரம்தான் வேற லெவல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும். இல்ல இந்த நினைச்ச மாதிரி வரட்டுன்னு சொல்லி கட்டிக்கிட்டே போனீங்கடா அவுட்புட் நல்லா இருக்கு. வடிவல் சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி செய்யணும். அப்படித்தான். சரி, ஓகே. சோ அந்த பிளானிங்ல ஒரு சப்ஜெக்ட் தானே வந்து நம்ம செகண்ட் இயர்ல படிப்போம். பிஓக்யூ, பில்ஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லி. இதெல்லாம் செய்ய முன்னுக்கு ஒரு வேலை செய்வாங்க. அந்த வேலை தான் எஸ்டிமேட் பண்றாங்க இல்லையா? எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. பில்டிங் கட்டிட்டு எஸ்டிமேட் பண்ணுவோம். பணக்காரன் தான் பில்டிங் கட்டிட்டு எவ்வளவு செலவு பண்ணி பார்ப்பான். பிச்சைக்காரன் எஸ்டிமேட் பண்ணி தான் ஓவராலா எஸ்டிமேட் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் அதே தானே. பணக்கார பிச்சைக்காரன் சொல்ல ஜென்ரலா சொல்றேன். செலவு நிப்பானோ காசு கேட்க இறஞ்சிக்கிட்டே போனோ அவன் வந்து கட்டுறானா விற்கிறானான்னு தெரியாது. சில கண்டக்ட் நடக்கும். சளி கூட கணக்கிலே 5 கோடி அந்த பாஸ் பண்ணி போட்டு அப்புறம் 5 கோடி காணாதா அந்த 2 கோடி தான் அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்கணும் போனோம். உண்மை எந்த விஷயமா இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னா பிஓகே, பில்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, கனிய சிட்ட அளவீடு எடுத்தல்னு சொல்றது. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வேலை செய்யறதுக்கு முன்பு செய்யற வேலை. எத்தனை லைட் தேவை, எவ்வளவு வயர் போகும், எந்த மாதிரி பெயிண்டிங் நாங்க யூஸ் பண்ண போறோம், பெயிண்டிங்குரிய பெயிண்ட் அடிக்கிறோம் சம்பளம் எவ்வளவு, பிரஷுக்கு எவ்வளவு போகும், இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி ஃபுல்லா செய்யறது பிஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தாங்க செகண்ட் இயர்ல படிக்கும். சரியா? ஓகே. இப்ப கவனிங்க. இந்த மாதிரி இயல்புகள் வந்து ஜென்ரலா நாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம்னா அமைப்பு பொருட்கள் வகைப்படுத்தல். என்ன சொல்றாங்க? அமைப்பு பொருட்களை வகைப்படுத்துறது. ஓகே. இந்த அமைப்பு பொருட்களை வகைப்படுத்துறதுன்னு சொல்லல நாங்க வந்து கிட்டத்தட்ட எப்படி பிரிக்கணும் அப்படின்னா உற்பத்தி இயல்பு கேட்ப அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம், செய்யப்படும் வேலை கேட்ப அப்படின்னு சொல்லி நாங்க பிரிக்கிறோம். எப்படி? உற்பத்தி இயல்பு கேட்ப, செய்யப்படும் வேலை கேட்ப, உற்பத்தி இயல்பு கேட்ப. இப்ப நாங்க உற்பத்தி இயல்பு கேட்ப அப்படின்னு சொல்ல உதாரணத்துக்கு நம்ம நல்லா விளைய கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இப்ப நாங்க சில மெட்டீரியல் தானே, சில மெட்டீரியல் நாங்க இயற்கையிலிருந்து எடுக்கிறோம். மண்ணு, தண்ணி, எங்க சில செய்யணும் அப்படின்றது. அப்ப நாங்க இயற்கையிலிருந்து எடுக்கிற மூலப்பொருட்களை உற்பத்தி இயல்பு கேட்ப முதலாவது வகைப்படுத்துறாங்க இயற்கையான மூலப்பொருட்கள். இயற்கையிலிருந்து எடுக்கிற மூலப்பொருட்கள் இயற்கையான மூலப்பொருட்கள். அதே மாதிரி உற்பத்தி செய்தெடுக்கிற இயற்கை மூலப்பொருட்களை வச்சு செய்வாங்க. உதாரணத்துக்கு சீமந்து செய்யணும். எப்படி செய்வாங்க? இரும்பாண்டா வந்து சீமந்து இல்ல, என்னது அதுக்கு மண்ணு போடணும், சுண்ணாம்பு போடணும், சாம்பல் போடணும். அதே போல இந்த கனிம பொருட்கள் சிலது எட் பண்ண வேண்டிய இதெல்லாம் எட் பண்ணி ஒரு ப்ரொசஸ்க்குள்ள கொண்டு வரணுமா இல்லையா? சோ இதை நாங்க என்ன சொல்றது உற்பத்தி செய்த மூலப்பொருட்கள். அப்போ இயற்கை மூலப்பொருட்கள் மனித உழைப்பு, வலுசக்தி, பொறிசக்தி போன்ற காரணிகளை பயன்படுத்துவதன் மூலம் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மூலப்பொருளின் பௌதிக ரசாயன இயல்புகளை மாற்றி உற்பத்தி செய்யப்படும் மூலப்பொருள் என்னது உற்பத்தி செய்த மூலப்பொருள். அப்ப நாங்க வந்து சொல்ல நேச்சுரல் ரோ மெட்டீரியல், மேனுஃபேக்சர்ட் ரோ மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். நேச்சுரலா நாங்க எடுப்போம், தண்ணி எடுப்போம், மண் எடுப்போம், கருங்கல் எடுப்போம் இல்லையா? சோ இதெல்லாமே நேச்சுரலா நாங்க இயற்கையிலிருந்து எடுக்கிறது இல்லையா? இப்ப நம்ம கண்ணாடி தேவையா? இயற்கையிலிருந்து வர கனிம பொருட்கள் வச்சு கண்ணாடி செய்யணும். அப்போ இயற்கை மூலப்பொருட்கள் சும்மாதான் சொல்றாங்க என்னது மணல், களிமண், நீர், மரம், கருங்கல் அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்தி இயல்பு இப்ப ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இயற்கை உற்பத்தி செய்யறது. உற்பத்தி செய்யறது இந்த சீமந்து, ஓடு, செங்கல், கண்ணாடி, சாயம், பிவிசி குழாய். பிவிசின்னா பட்டர் குழாய், பைப்னு சொல்லுவேன். அதனால சொல்லுவேன். சரிதானே? ஓகே.
அடுத்தது ரெண்டாவது பிரிக்கிறாங்க அப்படின்னா உற்பத்தி அடிப்படையில பிரிக்க. ரெண்டாவது செய்யற வேலையை வச்சு நினைச்சா அப்படித்தானே செய்யற வேலையை வச்சு அப்படின்னு சொல்லி முதலாவது பிரிக்கிறாங்க திண்ம பொருள், கட்டமைப்பு பொருள், நிரப்பு பொருள் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் அப்படின்னா இப்போ உங்களோட வீடு நினைச்சா உங்களோட வீடை வந்து ஒரு வீடுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? சில வீடு கருங்கல்லால கட்டிப்பாங்க. அப்ப அந்த கருங்கல் தான் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல். சில வீடு செங்கல்லால கட்டி ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் செங்கல். துண்டங்களால கட்டிப்பாங்க ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் துண்டங்கள். சில வீடு சில ஆபீஸ் வெளியே கண்ணாடியால் பில்ட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் தான். உங்களோட உடம்ப ஸ்ட்ரக்சர் பண்றது யார் சொல்லுங்க? என்னது? நம்மட எலும்பு தொகுதி, எலும்பு தானே, நரம்பு தொகுதி, நரம்பு எலும்புகள் சேர்ந்த உடம்ப ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி அடிப்போம்? நரம்பு இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு வீடுன்னு சொல்றதுக்கு காரணம் செங்கல் ஆய்க்கலாம், கருங்கல் ஆய்க்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், சில இரும்பு, சில மரத்தால பில்டிங் கட்டுவாங்க சிலாக்கள். அப்ப இவங்க ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டமைக்க அவங்களாம் அதை கட்டமைக்கிறாங்க. கட்டமைச்சா மட்டும் சரியா இல்லை. அந்த கட்டமைச்ச அவங்கள நல்லா பிணைக்கணுமா இல்லையா, ஜாயின் பண்ணணுமா இல்லையா? இரும்பு இரும்போட்டும் பழைய ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா இரும்பு ஒட்டுறது நாங்க என்ன செய்வோம்? வெல்டிங் பண்ணுவோம் இல்லையா? பழக இப்படி ஜாயின் பண்ணுறது நாங்க என்ன செய்வோம்? மூட்டுகள் கூட அதே தானே. அதே மாதிரி செங்கலும் ஒட்டுறதுக்கு ஜாயிண்ட் மூட்டு, அதுவும் மூட்டு தான் சொல்லு, சார்ந்த மூட்டுன்னு சொல்லு. சீமந்த மண்ணை கலந்து என்ன செய்வோம்? அப்ப ஒரு கட்டமைப்பு அடிப்படையில நம்ம செய்யப்படும் வேலையின் அடிப்படையில கட்டமைப்பு பொருள் அப்படின்னு யாரேனும் ஒரு அமைப்பை உடைய பொருள் இதில் அடங்கும். ஒரு பில்டிங் எதனால எழும்பிக்குது அப்படின்னு சொன்னா அவங்கள தான் நான் சொல்றேன். யாரால எழுப்பி? கண்ணாடியாலையா? கண்ணாடி. செங்கல்லால பில்டிங் எழும்புதா? செங்கல். அந்த பில்டிங் வந்து ஒரு எலும்புதான் கட்டப்பட்டு வருது. அவங்கள ஜாயின் பண்ணணுமா இல்லையா? அவங்கள ஜாயின் பண்ண வேலை யார வேலை? இந்த பிணைப்பு பொருள், பாண்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். செங்கலால கட்டும்போது சும்மா செங்கல் அடுக்குனா வீடு வந்துடும். யார் வீட்டுல இருந்துக்கிறீ? மண்ணையில தான் விழுந்துடும். ஏன்னா அப்ப ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணணும் இல்லையா? அப்போ திண்ம பொருள் அப்படின்னு சொல்லுகிறது கட்டமைப்பு பொருள் சொல்லலாம், அல்லது நிரப்பு பொருள் என்று சொல்லிலும் யாதேனும் ஒரு அமைப்பை உடைய பொருள் இதில் அடங்கும். ஒரு கட்டிடத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படும் அடிப்படை தேவைகளாகிய வலிமை, உறுதிப்பாடு, பாதுகாப்பு, நீடித்திருத்தல் என்பன கட்டமைப்பு பொருள்களில் அடங்கும். சரியா? சொல்றேன். அடுத்து பிணைப்பு பொருள் சொன்னாங்க. கட்டடங்களை அமைக்கும் போது கட்டமைப்பு பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு பயன்படும் பொருள்கள் அந்த பிணை ஜாயின் பண்றார். கண்ணாடியால கட்டக்கொள்ள, கண்ணாடியால என்ன செய்ய பில்டிங் கட்டக்கொள்ள சிலிக்கன் வச்சு ஒட்டுவாங்க, சிலாக்க சிலிக்கன் க்ளூ வச்சு ஒட்டுவாங்க, சிலாக்க வந்து இப்படி இந்த நெத்தில் ஒட்டியில் ஆடுவ சின்னத்துல அந்த மாதிரி 4 சிலந்தி மாதிரி அமைப்பீங்க, அப்பீக்குமே நோட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி அது சரியான எங்கர் சொல்றது, எங்கர் செட் டைப் தான் பொதுவா. அது வந்து எங்கர் சொல்றது, லொக் பண்றது. 2 கண்ணாடி லொக் பண்ணி பிடிச்சி நிக்க முடியும். நோட் பண்ண இல்லையா? பெரிய பெரிய பில்டிங் வெளியில முடிச்சு போன பாத்துருப்பீங்க. எஸ், அந்த மாதிரி சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க. எல்லா வகையான சாந்து, சுண்ணாம்பு சாந்து, ரசாயன பொருட்கள், அதாவது இந்த கெமிக்கல் ஒட்டுறது, கம்ஸ் எல்லாம் சொல்லலாம். விசேட நங்கூரங்கள், சரியா? விசேட நங்கூரங்கள் சில ஜாயிண்ட் லொக் பண்றதுன்னு சொல்லி போட்டு அதை நாங்க சொல்லிடுவோம். அடுத்தது 3வது வகை என்னது? இப்ப நாங்க வீடு கட்டிட்டோம், கட்டமைப்பு பொருள், அதை பிணைச்சிட்டோம், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே, இரும்பால் செஞ்ச கரல் பிடிக்குமே. அப்ப அந்த மாதிரி பலகையால செஞ்ச கரையான இருக்குமே. அப்ப அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவையா இல்லையா? அதான் நான் சொல்றது என்னது, சேஃப்டி மெட்டீரியல், பாதுகாப்பு பொருள் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த கட்டமைப்பு பொருட்களை பிணைச்சா பிறகு அதுக்கு நான் கொடுக்குற ஒரு என்னது, ஒரு கோட்டிங். இப்ப நாங்க அந்த செவத்துக்கு என்ன கொடுக்குறோம்? கப்பராத், அப்படிதானே? காரைகள் செய்யணும், தமிழ்ல சொல்ல காரை பிளாஸ்டரிங் செய்யணும். அந்த மாதிரி தான் என்ன சொன்னாங்க, திரவியங்களின் இயற்கை தன்மை அவ்வாறே தொடர்ந்து பேணுவது பாதுகாப்பு திரவியங்கள் பயன்படுத்தப்படும். பாதுகாப்பு பொருட்களின் மூலம் கரையான் அல்லது வண்டுகள் போன்ற விலங்குகளில் ஏற்படும் சேதங்களை பாதுகாக்கிறது, வானிலை காலநிலை காரணத்தை பாதுகாக்கிறது, நீர் அல்லது வலி ஊடான தாக்கத்திலிருந்து பாதுகாத்தல், பல்வேறு வகையான சாந்து. உதாரணம் சொன்னாங்க, சாந்து மேல பூசுறது, கப்பராத்து தான் சொல்றாங்க. துருப்பிடித்தலை தடுக்கும் தீந்தைகள்,
சுவர், பலகை, உலோகங்கள், நீளம் என்பது பயன்படுத்தப்படும் தீந்தைகள் இவங்கெல்லாம் சொல்லலாம். அப்ப நீங்க கொப்பியில எழுதணும் அமைப்பு பொருள் ஹெடிங் போட்டு, ஷார்ட் நோட்ஸ் மாதிரி அமைப்பு பொருள் ஹெடிங் போட்டு, அதுல முதலாவது இரண்டாவது பிரிக்கணும். ஒன்று உற்பத்தி இயல்பு கேட்பை, செய்யப்படும் வேலைக்கு. உற்பத்தி இயல்பு கேட்பைங்கிறது இரண்டாவது பிரியுமே. எப்படி பிரியும்? எப்படி போட போறீங்க? அமைப்பு பொருள் சொல்லி போட்டுட்டு இரண்டாவது பிரிக்கணும். முடி ஒண்ணு உற்பத்தி இயல்பு கேட்ப, இரண்டாவது என்ன செய்யப்படும் வேலை கேட்ப. உற்பத்தி இயல்பு கேட்ப இரண்டாவது பிரியுது, அதான் எழுதணும். ஒன்னு இயற்கையான மூலப்பொருள், உற்பத்தி செய்த மூலப்பொருள். செய்யப்படும் வேலை கேட்ப நாங்க மூணா பிரிப்போம். என்னது சொல்லுங்க? கட்டமைப்பு பொருள், இரண்டாவது பிணைப்பு பொருள், மூணாவது பாதுகாப்பு பொருள். இவ்வளவுதான். இவ்வளவு நேரம் படிச்சு ஷோர்ட்ல பாட்டாச்சு, ஷோர்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன தேவை? இந்த கேட்டகரி தானே தேவை. இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? டியூட் வந்தா போற சரி, இல்லாட்டி இப்ப சரி, அமைப்பு பொருள் போட்டாச்சு. உற்பத்தி பொருள், செய்யப்படும் வேலை கேட்ப, உற்பத்தி கேட்ப, செய்யப்படும் வேலை கேட்ப. உற்பத்தி கேட்பது இயற்கை மூலப்பொருள், உற்பத்தி செய்த மூலப்பொருள். இதுல கீழே நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் ஒரு வரி வேண்டிய எக்ஸாம்பிள் கொஞ்சம் நோட். இதுல எக்ஸாம்பிள், இதுல உதாரணம், இதுக்கான உதாரணம் என்ன. அப்ப நீங்க அந்த தியரி வாசிக்காம அதுக்கான உதாரணங்களை வச்சு செஞ்சீங்க, அதுக்கான விளக்கத்தை எடுத்துருவீங்க. ஓகே, நோட் பண்ணுங்க. பொருளா? அமைப்பு பொருட்கள். ஒருத்தர் டவுட் கேட்கிறாரு, துண்டக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. துண்டக்கல் அப்படின்னு என்ன? சாதாரணமா நம்ம செங்கல் தெரியும், கான்கிரீட் கல்ல தான் துண்டக்கல் சொல்லு. சரியா? சில துண்டக்கல் என்னன்னு சொல்லி விளங்க காமிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து என்னது, கான்கிரீட் கல் அப்படிதான் நாங்க சொல்லுவோம், துண்டக்கல் அப்படின்னு. எஸ், டியூட் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வரும். ஃபீஸ் பே பண்ண எல்லாருக்கும் டியூட் வரும். சரியா? ஓகே. அடுத்தது ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சில நிறுவனங்களால இலவசமாக வீடு கட்டி கொடுப்பாங்க, ரெட் கிராஸ் அப்படின்னு. அது மாதிரி முல்லைத்தீவுல நம்மள்டையும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டிக்கிறாரு. சரியா? முல்லைத்தீவுல நான் 2 வருஷம் படிச்ச அந்த டைம் வந்து கிடைச்சது. ஸோ அங்க எல்லாமே சேம் கலர், சேம் டிசைன், சேம் பேட்டர்ன், எந்த சேஞ்சுமே இருக்காது. அந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்குது. சரியா? அப்ப அமைப்பு பொருட்கள் சொல்லி ரெண்டா பிரிங்க. உற்பத்தி செய்த மூலப்பொருட்கள், செய்ய உற்பத்தி இயல்புக்கேற்ப, செய்யப்படும் வேலைக்கேற்ப. முதலாவது இயற்கை மூலப்பொருள், இரண்டாவது உற்பத்தி செய்த மூலப்பொருள், செய்யப்படும் வேலைக்கேற்ப நாங்க மூணாவது பிரிக்கையிலும். கட்டட இயல்பு இந்த கட்டமைப்பு பொருள், பிணைப்பு பொருள், பாதுகாப்பு பொருள். அடுத்து இந்த ஃபீஸ் பே பண்ணி இன்னும் மெசேஜ் பார்க்கலன்னா வெயிட் பண்ணுங்க, எப்படி மெசேஜ் பார்க்கப்படும் இன்னைக்கு. சரியா? ஓகே. சரியா? ஓகே. சரி, இப்போ இப்ப நாங்க இதை பிரிச்சு பார்த்துட்டோம்.
இந்த வகையில இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னா அமைப்பு பொருட்களின் இயல்புகள். எல்லாரும் ஹெடிங் போடுங்க, நான் சொல்ல சொல்ல செஞ்சுட்டே வாங்க, சரியா? அமைப்பு பொருட்களின் இயல்புகள். இப்ப நாங்க வந்து ஒரு மெட்டீரியலை நான் செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நாங்க அதுல குவாலிட்டியை பத்தி நாங்க செக் பண்ணணும், இயல்புகளை பத்தி நாங்க அது கட்டாயம் என்ன செய்யணும், பரிசோதனை செய்யும். சரி, இப்ப இதுல பாருங்க, அமைப்பு பொருட்கள் இயல்புகளை வந்து நாங்க 4ஆ பிரிக்கணும். ஒண்ணு பௌதீக இயல்பு, பொறிமுறை இயல்பு, வெப்ப இயல்பு, இரசாயன இயல்புகள். பௌதீக இயல்பு அப்படின்னா என்ன? பிசிக்கல், மெக்கானிக்கல், தெர்மல், கெமிக்கல். இப்ப நான் அதான் யோசிக்கணுமா இல்லையா? இப்போ பௌதிக இயல்புனா என்ன, அதுக்குள்ள என்னென்ன வகை வரப்போகுது, பொறிமுறை இயல்பு என்னென்ன, ஹெடிங் ஒன்று போடுங்க இப்போதைக்கு, பௌதீக இயல்பு. ஒரு அமைப்பு பொருட்களை தெரிவு செய்யும் போது பௌதீக இயல்புகள் வந்து நாங்க என்ன மாதிரி பார்க்கணும் இதை பத்தி பார்க்கணும். சரியா? எஸ். இன்னைக்குள்ள கிளாஸ் கொஞ்சம் தியரி சம்பந்தப்பட்டதான் இருக்கும், ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா படிச்சுக்கணும். அடுத்த கிளாஸ் கொஞ்சம் மாறும். ஓகே, நிறைய பேர் படிச்சே கொடுக்குறீங்க. எடுத்தெடுப்புலயே செங்கல் கட்டுமானம் தான் படிப்பாங்க, சோறு கட்டுதல் சம்பந்தமா சொல்லி போட்டு, எஸ்எல்ஏ தரச்சானதுல பாடமாக சொல்லி போட்டு எடுத்தெடுப்பு என்ன சொல்லி கொடுப்பாங்க, செங்கல் கட்டுமானம். இதெல்லாம் நிறைய படிச்சு கொடுக்கல, பட் இது தெரியாம பெண்ணுக்கு எதுவுமே செய்யல. மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம், அடிப்படை. எஸ். இந்த பௌதிக இயல்புல முதலாவது சொல்றாங்க, ஒரு ஒரு திரவியத்தில் காணப்படும் மூலக்கூறு கட்டமைப்பு அடிப்படை பௌதிக இயல்பு உருவாகின்றன. சரியா? அந்த மூலக்கூறுகள் கட்டமைப்பு வச்சு தானே செய்யணும் பௌதிக நம்மளுக்கு. இப்போ அனர்த்தங்களை நாங்க பிரிச்சோம், பௌதிக அனர்த்தம், ரசாயன அனர்த்தம், பனித்திறன் அர்த்தம் பிரிச்சோமா இல்லையா? பௌதிக அனர்த்தம் என்ன, பிசிக்கலா நடக்கிற எலும்பு முறிகிறது, இதெல்லாமே நாங்க சேஃப்டியில பார்த்தோம். அதே மாதிரிதான் பிசிக்கலா வர பிசிக்கலா இருக்கிறது கட்டமைப்பு சொன்னாங்க. ஒரு குழு பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி கைக்கலாம். முதலாவது சொன்னாங்க என்னது, அடர்த்தி. முதலாவது எழுதுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு பௌதிக இயல்பு கீழே 1 1 2 3 சொல்லி போட்டு எழுதுங்க. முதலாவது எழுதுங்க அடர்த்தி. எழுது அடர்த்தி. நான் எல்லாமே நோட் பண்ண போறல, இது எல்லாமே எழுத சொல்ல போல, ஜஸ்ட் ஹெடிங் மட்டும் தான் நீ நோட் பண்ண முடியும். ஹெடிங் மட்டும் சரியா மட்டும். அடர்த்தின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன, ஒரு பொருளை நாங்க தெரிவு செய்யும் போது எவ்வளவு இடத்தை அது பிடிக்கும். இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கான்கிரீட் வந்து சில இடத்துல மிக்ஸ் பண்ணி கொண்டு வர மாட்டான். ஏன் கான்கிரீட் வேற இடத்துல மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரக் மிக்சர்ல கொண்டு வந்து இங்க வந்து கொண்டுவாங்க. என்ன காரணம், இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணலாம் சிச்சுவேஷன். மண்ணுக்கு தனியா ஒரு இடம் கொடுக்கணும், ஏன்னா கல்லுக்கு தனியா ஒரு இடம் கொடுக்கணும், சீமெந்த ஸ்டோர் பண்ணது தனியா, இதெல்லாத்தையும் வேற இடத்துல மிக்ஸ் பண்றது இங்க கொண்டு வர. அப்ப அந்த அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து அடர்த்தி, எவ்வளவு இடம் பிடிக்குது இல்லையா? அந்த அடர்த்தியை வச்சு, அடர்த்திங்கிறது பேஸ் பண்ணி எது தங்கி கனமளவு தீர்வு பேஸ் பண்ணி. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இப்ப கவனிங்க, அப்ப அடர்த்தின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைங்கிற, ஜஸ்ட் ஒரு கனவளவு திரிவை வச்சு அவங்க சொல்றாங்க. நோவலா கான்கிரீட் எக்ஸாம்பிள், லேசான கான்கிரீட் வகைகள், துளை துண்டங்கள், வடிவமைப்பு உலோக வகைகள். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பாசிபிள் கேள்வி வந்தீங்க அப்படின்னா, பில்டிங் வந்து எவ்வளவு சுமை குறைந்த கட்டமைப்பா பில்டிங் ரெடி பண்ணணும். இந்த கட்டடத்துல சுமை குறையறதால கட்டடத்துக்கான செலவு குறையுது. அது எவ்வாறுங்கிறத விஞ்ஞானபூர்வமாக தொழில்நுட்ப பூர்வமாக விளக்குங்க. யோசிச்சு பாருங்க, கட்டடத்துல சுமை குறைக்கிறதால எவ்வாறு அதுல செலவு குறையும். ஒரு பாசிபிள் கேள்வி, ஒரு கட்டடத்துல லோட் குறைகிறதால என்ன குறையும், மனுஷன் வெயிட் குறைய குறைய நோய்க்கு செலவழிக்கிற வீதம் குறைவு தானே. வெயிட் கூட 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 உடம்பு கூட கூட, ஏன்னா அந்த நோய் மூட்டு வருத்தம் அந்த வருத்தம் வரதான் செய்யும். அதே மாதிரிதான் ஒரு கட்டடத்துக்கு வர லோட் குறையும் போது உற்பத்தி செலவு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 100 மாடி பில்டிங் கட்டக்கொள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல நாம போட்டு அந்த கான்கிரீட் வந்து சுமதாந்துக்கு 2 அடிக்கு 2 அடி போடணும். சுமதான் சொல்ல 4 அடிக்கு 4 அடி போடணும், 4 அடி 4 அடி தூண் போடணும். இது 100 மாடி இல்லாம 50 மாடின்னு சொல்லக்கூட அதே அளவு தூண் போடுவாங்க, இல்ல குறையுமா? தூண் குறுக்குண்டு பரப்பு குறையுமா? குறையும். அப்ப செலவு குறையும் தானே.
தூண்ட குறுக்கோட்டு பரப்பு குறையப்ப அதுக்குள்ள போற கம்பியில எண்ணிக்கையும் குறையுமா இல்லையா? கம்பியில எண்ணிக்கை குறைஞ்சா மட்டும் இல்லாம கொங்கிட்ட கலவை மிக்சிங்ல மாறுமா இல்லையா? அப்ப அதான் சொல்றாங்க. ஒரு ஒரு கொங்கிட்ட நாங்க தெரிவு செய்யும் போது கூட இந்த கட்டாயம் அதுல அடர்த்தி சம்பந்தப்பட்டு நாங்க கட்டாயம் பார்ப்போம். டென்சிட்டின்னு சொல்லு. ஓகே. அடுத்தது ரெண்டாவது போடுங்க, பயன்படுத்தமை அல்லது பயன்பாடு. பயன்பாடு தன்மைன்னு சொல்லி போட்டா அல்லது பயன்பாடு யூட்டிலிட்டி. பகுதியியற்குள்ள ரெண்டாவது என்ன? யூட்டிலிட்டி. அதோட யூட்டிலிட்டி பயன்பாடு தன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளை பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்துவதன் ஆற்றல் பயன்பாடு. இப்போதான் ஒரு கொங்கிரீட்ங்கிறது ஒருத்தரை நாங்க நிலத்துக்கும் போடுறோம், தூணுக்கும் போடுறோம், பீமுக்கும் போடுறோம், ஸ்லப்புக்கும் போடுறோம். ஏன்னா அப்ப ஒரு ஆளை பல தேவைக்கு பயன்படுத்தும். மரத்தால செய்யப்பட்டவரை கதிரியும் செய்யணும், கட்டிலும் செய்யணும், அலுமாரியும் செய்யணும். அவ அவரு யூட்டிலிட்டியானவரு, மல்டி டேலண்ட், மல்டி டேலண்ட் சொல்லுவாங்க. எல்லாம் செய்வோம், விளையாடுவோம், நல்லா படிப்போம். அந்த மாதிரி ஒருத்தரை பல தேவைக்கு பயன்படுத்துறது. அப்ப அவ்வாறு நாட்களை என்ன சொல்லுவோம்? யூட்டிலிட்டி மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சீமந்த நாங்க சீமந்த மண்ணோட கலந்தா சாந்தி, சீமந்த மண்ணோட கல்லோட கலந்தா கொங்கிரீட், சீமந்த தனியா கலந்தா ஒரு ஒரு விதமான ஒரு லேயர் பெயிண்டோட இல்லையா? நம்ம நிலத்துக்கு ஊத்துட்டு கரைச்சி கரைச்சி ஊத்துவாங்க. அப்ப அதான் ஒரு அடிப்படையில் அது மாறப்படும். அடுத்தது கிரயம் அல்லது செலவீனம். ஒவ்வொரு ஹெடிங்கையும் தனித்தனி நோட் பண்ணிட்டா வா. அடுத்தது இந்த பகுதியிலேயே இயல்புல மூணாவது என்ன? கிரயம் அல்லது செலவீனம். அதான் கிரயம் அல்லது செலவீனம்னு சொன்னாங்க. கிரயம் அல்லது செலவீனம் தான் என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு உற்பத்திக்கு ஏற்படும் செலவு ஆனது கிரயம் எனப்படும். கொஞ்சம் நோட்ஸை வாசிப்பேன், என்ன உங்களுக்கு கொஞ்சம் கன்செப்ட் விளங்கணும் இருக்கா. சந்தையில் மூலப்பொருள் ஒன்றின் விலையானது உற்பத்தி செலவு, போக்குவரத்து செலவு, விளம்பர செலவு, இலாபம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த செலவை கொண்டு தான் விலை கணிக்கப்படும். அவ்வாறு அம்மூலப்பொருட்களை பயன்படுத்தும் போது ஏற்படும் செலவுகளாகிய செயற்படுத்துதல், பராமரிப்பு, முடிவு செய்தல் என என்பவற்றின் கூட்டுத்தொகையான முழு வாழ்க்கை வட்ட கிரயம் கருது கொள்ள வேண்டும். உதாரணமா சொல்றாங்க, வெளிச்சுவருக்கு தீந்தை பூசும் போது வெதர்ஷீல் என்ன? வெதர்ஷீல் எமுலேஷன் இந்த எமல்சன், சரியா? எமல்சன் சொல்றது பெயிண்ட், எமல்சன் பெயிண்ட் பயன்படுத்துதல். கடலுக்கு அண்மையில் பித்தளை பொருட்கள் பயன்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நாங்க வந்து இதுல சொல்ற மாதிரி தான், வீட்டுக்கு வெளியே அடிக்கிற பெயிண்ட் வந்து வெதர்ஷீல் அடிக்கும். ஏன் அடிப்பாங்க? வெயிலுக்கும் மழைக்கும் தாக்கு பிடிக்கும். இதே அதே பெயிண்ட் உள்ளுக்கு அடிச்சா நடக்கும், ஸ்மெல்லா பேட் ஸ்மெல் வரும். சரியா? அது கட்டாயமா நடக்கும். அது ஏன் நார்மல் பெயிண்ட் அடிச்ச விலை குறவு இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்? நார்மல் பெயிண்ட் அடிச்சு ஒரு வருஷத்துல அது கரைஞ்சி போறதை பார்க்க வெதர்ஷீல் அடிச்சேன்னு சொன்னா ஏன்னா வெப்பம் அதே போல மழை ரெண்டுக்கும் தாக்கு பிடிக்க நாங்க பெயிண்ட் அடிச்சேன்னு சொன்னா உள்ளுக்கு நம்மளுக்கு ரூம் வந்து கூலாகவும் இருக்கும். வெயில் காலங்கள்ல, மழை நேரங்கள்ல தண்ணி உள்ளுக்கு புரிஞ்ச விடாது. இல்லாட்டி என்ன செய்யும்? பெயிண்ட் வந்து தண்ணி உள்ளுக்கு கூற விடுமா இல்லையா? சில வீடுகளை பாத்தீங்கன்னா வெளியால மழை பெஞ்சா உள்ளுக்கு தண்ணி ஊறும். என்ன ரீசன்? ஒழுங்கான முறையில வெளியால சீல் பண்ணி அப்படித்தானே? ஓகே. இதே மாதிரி கடல் கண்மைய பிரதேசங்கள்ல நாங்க இரும்பால செஞ்சா லாபம்னு சொல்லி போட்டு செய்யலாம் தான். ஆனா வித்தின் 3 month என்ன நடக்கும்? கரண்ட் பிடிக்கும். அதோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? அலுமினியம் அல்லது பித்தளை. ஏன்னா அதனால செஞ்சா செலவு கூட, பட் லாங் லாஸ்டிங்கா வரும், நீண்ட காலத்துக்கு போவீங்க. அதே தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன உதாரணம் என்ன? பட்ஜெட்ல ஒருத்தர் வீடு கட்டுன்னு சொல்றாரு, அவருக்கு போய் டைல்ஸ் நாங்க ரெஃபர் பண்ணிடலாமா? டைல்ஸ் போடுங்கன்னு சொல்லலாமா? ஏன் ஏன் அது பட்ஜெட்ல கட்டதால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுல கட்டமைப்பிக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப அதான் சொல்றான். அடுத்தது என்ன? தோற்றம், அப்பியரன்ஸ். என்னது? இந்த ஹெடிங்கை மட்டும் தான் நோட் பண்ண சொல்லிக்கிறேன். அடுத்தது என்ன? பகுதி ஹெல்ப்ஃபுல். அடுத்தது என்ன? தோற்றம். சரியா? சும்மா வாசிச்சுட்டு போகையில ஒவ்வொன்றையும் நாங்க லேசா பார்த்துட்டு வரணும், விளங்கி எடுத்துட்டு வரணும். அதான் மெயின். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்கே சொன்னேன் இந்த பெயிண்ட் சம்பந்தமா சொல்றா இல்லையா? அதுதான் சொல்றாங்க. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? நீண்ட கால பாவனை, நீடித்துழைத்தல். சொல்லுங்க, டியூரபிலிட்டி. சொல்றா இல்லையா? நீண்ட கால பாவனை,
அல்லது நீடித்துழைத்தல். நோட் பண்ணுங்க, ஹெடிங்கை மட்டும் நோட் பண்ணுங்க, வேற எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நாங்க பார்க்கலாம். நீண்ட கால பாவனை அல்லது நீடித்துழைத்தல். அது நம்ம வந்து கட்டாயம் பெயிண்ட் அடிக்காம வைக்கல, ஏன்னா பெயிண்ட பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க. கார் இல்லாம வைக்கல, அதே சோருக்கு கார் இல்லாம இருந்தா என்ன நடக்கும்? டக்குனு என்ன செய்யும்? மழை நீர் பட்டு 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 அரிப்படைய பார்க்கும். அதான் சொல்றேன். அடுத்தது என்ன? உராய்வு தடை அல்லது வழுக்கல் தடை. அடுத்த பகுதிக்கு என்ன? கடைசி லாஸ்ட் ஒன், உராய்வு தடை அல்லது வழுக்கல் தடை. அது என்ன உராய்வு தடை அல்லது வழுக்கல் தடைனா? இப்ப நாங்க போயிட்டு உங்களுக்கு லேசா விளங்குற அப்படின்னு சொல்ல போனா, டொய்லெட் அல்லது பாத்ரூம் போயிட்டு ஷைனிங்கான டைல்ஸ் பிடிப்போமா யாராவது? நல்ல வலுவலுப்பான டைல்ஸ் பிடிக்கும் இல்ல, அந்த இடத்துல தண்ணி மாறிடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரஃப் மெட்டீரியல் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், சர்ஃபேஸ் உள்ள தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அப்ப நாங்க எந்த ஒரு கான்செப்ட் எடுக்கிறது, ரோட்ல நம்மளுக்கு அழகா வட்ட இந்த டயருக்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க யாராவது? டயர் பக்கத்துல யாராவது பெயிண்ட் அடிப்பாங்க? ஷைனிங் பெயிண்ட் வடிவா அடிச்சு வலிக்கிட்டு தான் போகும், நிக்குமா பிரேக்? அப்ப அந்த இடத்துல நாங்க சரியா இந்த இடத்துல உராய்வு கன்சிடர் பண்ணணும், எந்த இடத்துல உராய்வு கன்சிடர் பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு நம்ம வந்து ரூம்குள்ள யூஸ் பண்ண டைல்ஸ் பொறுத்த மட்டும் நம்மளா என்ன செய்யலாம்? இதே நம்ம வந்து மலை பிரதேசங்கள், அதிக மலை பிரதேசம் நல்ல கூலான இடத்துல இந்த மாதிரி நாங்க ஷைனிங் மெட்டீரியல் டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் எப்பவுமே நீராவி இந்த பனித்துளிகள் வந்து எப்படி பட்டு 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 இதை தன்மொழி இருக்குதான், அதனால சைட் யூஸ் பண்ணவே இல்லை. சில நோயா இல்ல ரூம்ஸ் வெளியே போனா பயந்து பயந்து நடக்க வேண்டிய என்னதுக்கு நல்ல நல்லது கிளீன் சர்ஃபேஸ் உள்ள டைல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா எஸ் அப்ப அதுதான் அவங்க சொன்னாங்க. அப்ப இதை பத்தி நாங்க பார்த்தோம். நான் திரும்ப சொன்னாங்க, ஒரு ஆய்வு தடை தாக்கம் சொல்லிட்டு டயர்களின் அமைப்பு, பாதைகளின் தன்மை, திறன்களின் வகை. அடுத்த ரெண்டாவது இயல்பு நாங்க பார்க்க போறோம். இந்த 4 இயல்பை பார்த்து இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு. ரெண்டாவது இயல்பு என்ன? ரெண்டாவது தனி இயல்பு என்ன? பொது இயல்பு முடிச்சு. அடுத்தது என்ன? பொறிமுறை இயல்பு. அவ போடுங்க, ரெண்டாவது என்ன? பொறிமுறை இயல்பு. பொறிமுறை இயல்பு. பொறிமுறை இயல்பு அப்படின்னு சொன்ன மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா நான் இவ்வளவு நேரம் பார்த்தது பௌதிகவியல், பிசிக்கல் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது என்ன? மெக்கானிக்கல். அதுல முதலாவது என்ன? நெருக்கல் திறன் அல்லது நெருக்க வலிமை. அதோட நெருக்கல் திறன் அல்லது நெருக்க வலிமை. ஒரு பொருள் எவ்வளவு வெயிட்ட தாங்குங்கிறத பத்தி பாக்குறது நெருக்கல் திறன், நெருக்க வலிமை. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏறி நிக்கிறேன். இது இத்தனை வெயிட் தாங்கணும்னு சொல்லி நாங்க கன்சிடர் பண்ணி தான் செய்யணும். இதுக்கு நான் எனக்கு அதாவது இந்த ஸ்டேஜுக்கு நான் ரெஜிஃபம் படிப்பேனா? ஏன் அந்த ஸ்டேஜ் என்னது தன்மை கொண்டு இல்லை, ரெஜிஃபம் என்னத்தை கொண்டிக்காது, இந்த நெருக்கட வலிமை தாங்காது, உடஞ்சிடும். பலக தாங்கும். என்ன சொல்லுவாரு விலகுதா? தான் சொல்றாங்க. ஒரு லேசர் விலங்கு விலகிட்டு என்ன சொல்றாரு? நெருக்கு வலிமை அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரஸ் பண்ற ஸ்ட்ரென்த், அது தாங்க சக்திக்கும் விளைஞ்சா தாங்கல உடஞ்சிடும். இதை நாங்க பின்னுக்கு டீப்பா படிப்போம். இன்னைக்கு வந்து கான்கிரீட் படிக்கும் போது ரொம்ப டீப்பா அதை பத்தி படிக்கும். ஸோ வந்து நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க தேவையில்லை. அப்ப நோட் பண்ணிக்கிறது நெருக்கு வலிமை. அடுத்தது என்ன? இழுவை வலிமை. இழுவை வலிமை. இழுவை வலிமை. அடுத்தது என்ன? இழுவை வலிமை. டென்சைல் சொல்லு, டென்சைல். அதான் இழுவை வலிமைனா எவ்வளவுக்கு இழுபடுமோ அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இப்போ ஒரு பார் இப்படி வச்சு அதுக்கு மேல ஏறி நிக்கிறேன். ஏறி நிக்கும் போது பாருக்கு மேல கம்ப்ரஸ் நடந்துக்கிட்டே, கம்ப்ரஸ் நடக்க 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 கீழே இருக்கிற பக்கம் வந்து இழுப்படும். இழுப்படுமா இல்லையா? இந்த கீழ் பக்கம் பாருக்கு மேல நான் ஏறி இருக்கிறதால மேல நெருக்க நடக்குது. பாருக்கு கீழே அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இழுப்படுமா இல்லையா? ஒரு ரொம்ப இழுப்பாட்டா நடக்கும், பிடிச்சு விளைச்சல் சொல்லுவாங்க. அப்ப அதை நான் கான்கிரீட்ல ரொம்ப டீப்பா திரும்ப படிப்போம். இந்த இழுவை வலிமை பத்தி, அதாவது இழுக்கிற தன்மை தான் அவங்க இழுப்பாட்டா போல உடையாம எவ்வளவு இழுத்து கொடுக்குதோ அதுதான் இழுவை வலிமை. விளைச்சா இழுவை வலிமை ஒரு குறிப்பிட்ட செய்யும் அருந்துருமா இல்லையா? ரப்பர் பேண்ட் என்ன தான் ஒரு குறிப்பிட்ட கடத்துக்கு இங்கிருக்கும். சோ
இழுவை வலிமை பத்தி நீங்க விளங்கி. அடுத்ததுன்னா லாஸ்டிசிட்டி, மீள்தன்மை. நான் எழுதுகிற சொல்ல மாட்டேன், ஒரு மீனிங் சொல்ல சொல்ல நீங்களே எழுதி கொள்ளுங்க. மீள்தன்மை, லாஸ்டிசிட்டி. மீள்தன்மைனா என்ன? புறவிசை காரணமாக நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டு புறவிசை நீக்கப்பட ஆரம்ப நிலைக்கு அடைதல். ஏன்னா நான் ஒரு ரப்பரை பிடிச்சி இழுக்கிறேன், புற விசை ஒன்று வழங்குறேன், நீளும் அதுல வடிவத்துல மாற்றம் ஏற்படுது. புற விசை நீக்கியதும் பழைய நிலைமை அடையுதா இல்லையா? அதான் நான் சொல்றது லாஸ்டிசிட்டி. இப்ப லாஸ்டிசிட்டிக்கு அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம் நெகிழ்வுன்னு சொல்லி. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட், ரெண்டுமே வேறு. நெகிழ்வுத்தன்மை வேற, நீள்தன்மை வேறு. அப்ப மீள்தன்மை அப்படிங்கிறதுனா புற விசை வழங்கும்போது அதோட வடிவத்துல மாற்றம் ஏற்படும், புற விசை நீக்கியதும் பழைய வடிவத்துக்கு வந்துடும். அதாவது உதாரணம் யார் சொல்லிடும்? ரப்பர் சொல்லிடும், லாஸ்டிக்க சொல்லிடும். அடுத்தது சொன்னாங்க என்னடா, நீட்டத்தன்மை எவ்வளவு? நீடுதல், டக்டிலிட்டி. டக்டிலிட்டி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன டக்டிலிட்டி, டைப்பிங் மிஸ்டேக். சரியா? எஸ். நீட்டத்தன்மை எவ்வளவு? நீடிரன். அதான் நீட்டத்தன்மை எவ்வளவு? நீடிரன் அப்படின்னா ஒரு விசை தாக்குவது பிடி உடையாமல் நீட்டப்படும் தன்மை நீட்டத்தன்மை எனப்படும். ஆனா புற விசை விட்டால் வடிவம் மாறுமா? மாறா. புற விசை விட்டோடனே வடிவம் பழைய நிலைமை அடைஞ்சதுதான் அது மீள்தன்மை. மீள்தன்மை அடையாம அதே வடிவத்தில் இருந்தா அதே நீடுரன். இரும்பு கம்மியை நாங்க இழுக்கிறோம். கிளே உதாரணத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள், கிளே ஞாபகம். கிளே நாங்க அப்படியே இழுத்து இழுத்து வச்சா அதே மாதிரி தான் நீங்க பழைய நிலைமைக்கு வருமா? அதே எக்ஸாம்பிள் படி கிளே உதாரணம் நினைப்பாங்க. நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சொல்லி அப்படி எழுத சொல்லி இரும்பு கம்பிகள் நாங்க வெப்பத்தை கொடுத்து 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 இழுத்து விட்டு திரும்ப விட்டா பழைய நிலைமைக்கு திரும்ப பழைய நிலைமைக்கு போனா மீள்தன்மை, மீள் அடையக்கூடிய தன்மையுடையவர் தான் மீள்தன்மை. நீடிரன் அப்படிங்கிறது இழுப்படக்கூடியவர், இழுப்பட்டு போவார். வன்மை சொல்லாம வன்மை ஹார்ட்னஸ், அதாவது ஸ்ட்ராங், ஹெவியா நாங்க சொல்றோம். அதே போல என்ன நெகிழ்வு அல்லது நெய்மை, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு என்ன? பிளாஸ்டிஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா இல்லையா, அதுல சரியான மீனிங்ஸ் சரியா விளங்கி எடுத்துக்கணும். வன்மைனா நம்மளுக்கு சொல்லி வந்து தோற்றுவதற்கும் தீரப்படுவதற்கும் தாக்கப்படுகிறது. அதாவது கத்தி வன்மையா இருந்த நல்லா இருக்குமா, வலிமையா இருந்த நல்ல? வன்மையா தான் பார்ட்னர் தான். ஏன்னா அவதான் அது வெட்டும். வலிமையா இருந்தா உடஞ்சிருக்காது, வெட்டப்படும். வலிமை வேற வன்மை வேற, அலைஜன் சொல்லுவாங்க. வலிமை வேற வன்மை வேற, ஆல்மோஸ்ட் வலிமை வன்மை வேற. ஸ்ட்ராங் வேற, எஸ், வலிமை வேற வன்மை வேற. பொதுவாக அந்த உலோக ஆயுதங்கள் இயந்திர கருவிகளாமே அந்த கொஞ்சம் அந்த கீறப்படுற தன்மை இருக்கும். ஷார்ப்னஸ், ஷார்ப்ங்கிறது வன்மையிலிருந்து வர. ஓகே. நெகிழ்வு என்ன? புற விசை வடிவத்தில் ஏற்படும் மாற்றம், புற விசை அகற்றினாலும் மாறாமல் இருக்கும் மாற்றம். என்ன சொல்றது? உதாரணத்துக்கு யாரும் சொல்லி நம்ம சீமந்து சாந்தி தானே, நாங்க அப்படி சீமந்த சாந்தி அப்படி கூம்பு ஷேப்ல வைக்கணும். சீமந்தி மண்ணை நல்லா கலந்து இப்படி கூம்பு ஷேப்ல வச்சுட்டு எடுத்த பழைய நிலைமைக்கு வருமா? இல்ல, ஒரு புக் ஷேப்ல வச்சா அது அப்படி தானே. அப்ப புற விசை நீக்கியதும் அந்த வடிவம் மாறாம இருந்த சொல்லியிருந்தாங்க நெகிழ்வு, பிளாஸ்டிசிட்டி. நாங்க நெகிழ்வடையக்கூடியதுன்னு சொல்லுவோம், பிளாஸ்டிசிட்டி. சரியா? அடுத்தது என்ன? கொய்வு விசை. இந்த நெருக்கல், இழுவை, கொய்வு. பாருங்க, நெருக்கல் என்ன? ரெண்டு பக்கமும் நாங்க அமுக்குறி கொடுத்தா நெருக்குது. இழுவைனா இழுக்கிறது. இப்படி கொடுக்கல ரெண்டு பக்கம் இழுக்கல என்ன செய்யப்படும்? கொஞ்சம் தொயிற தன்மை உருவாம இல்லை. கொய்கிறது தொயிறது ஞாபகம். தொயிறதுன்னு என்ன? தொங்கி போறது தானே. இந்த தொங்கி போறதை நான் சொல்றது தொயில. தொயில விடாம இது இந்த மூணையும் நாங்க டீப்பாக படிப்போம். திரும்ப பொங்கல் அப்படி அதை பத்தி நீங்களே யோசிக்க தேவை. சரிதானே? அப்ப என்னது? கொய்வு விசை. அடுத்தது என்ன? உரோஞ்சி வலிமை. அதான் உரோஞ்சி வலிமை. உரோஞ்சி வலிமைனா போர்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டாயிங்க. உரோஞ்சி வலிமை என்னன்னா
இந்த தேர தன்மை நான் சொன்ன இந்த செரமிக்ல இந்த உராய்வு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் இந்த ஹார்ட் மெட்டீரியல் ஹார்ட்னஸ் ஆகிடும், சர்ஃபேஸ் வந்து சாஃப்டா இருக்கிற உரோஞ்சிற தன்மை ஆகிக்கிற ரைட்டா, அதான் சொல்றோம். இப்போ அந்த செரமிக் மாணிக்கக்கல் மணல் பணிகள் என்பன பயன்படுத்தப்படும். அந்த ஒரு சில டைல்ஸுக்கு மேல சின்ன 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 சொரசொரப்பு தன்மை ஒன்றுமா இல்லை, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? சில சில சின்ன சின்ன கல்லு போட்டு ரொப்பாக்குவாங்க இல்லையா, அதான் சொல்லுவோம் உரோஞ்சிற தன்மை. ஒரு ஹெவினஸ். பாருங்க, குறித்த உற்பத்தி பெறுமதி சேர்ப்பதற்கு செப்பநிடல் ஒப்பமாக்கல் செயல்பாடு மேற்கொள்ளப்படும் இதற்காக பலவித கனிம பொருட்கள் பயன்படுத்தப்படும். செப்பநிடல் அல்லது ஒப்பமாக்கல் வலிமை, தேய்ப்பு வலிமை அல்லது உரோஞ்சி வலிமை. இந்த தேய்ப்பு வலிமை கொஞ்சம் திரும்ப படிக்கும். ப்ரொடக்ஷன் எப்படி இரும்பு உற்பத்திக்கு தானே, இரும்பு உற்பத்தியில திரும்ப படிக்கும் ப்ரொடக்ஷன் 8வது யூனிட்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து திரும்ப அங்கே ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்ஸ் அங்க இரும்பு பத்தி படிப்போம். அதுல என்னென்ன வகை இரும்பு, பன்றி இரும்பு, தேன் இரும்பு, என்ன அப்படின்னு ஒரு நிறைய டைப் இரும்பு வகை கனிமங்கள் எப்படி இரும்பு பிரிச்சு எடுக்கிறாங்க, இதை பத்தி நாங்க பார்ப்போம். பங்கனை வந்து இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா திரும்ப உரோஞ்சி வலிமை பத்தி பார்ப்போம். சரியா? அடுத்த இயல்பை பத்தி பாருங்க, வெப்ப இயல்பு. அடுத்த இயல்பு என்ன? வெப்ப இயல்பு. அப்ப நாங்க வந்து பௌதிக இயல்பு பார்த்தோம், பொறிமுறை இயல்பு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது என்ன? வெப்ப இயல்பு. வெப்ப இயல்பு அப்படின்னு சொல்லல, முதலாவது இயல்பு சொன்னாங்க எரிபற்றல் வெப்பநிலை. எரிபற்றல் வெப்பநிலை அதான் எரிபற்றல் வெப்பநிலை. சில ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஹீட்டுக்கு வெப்பம் நெருப்பு பத்துமா இல்லையா? ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு இதுக்கு பத்தும். சில பொருட்கள் பத்தாது உருகும், சில பொருட்கள் எரிஞ்சு பத்தும். இப்ப பேப்பர் ஒரு ஹீட்ல பத்தும், பெட்ரோல் ஒரு ஹீட்ல பத்தும், டீசல் ஒரு ஹீட்ல பத்தும், தேங்கான ஒரு வெப்பநிலையில பத்தும். அதான் எரிபற்றல் வெப்பநிலை. உருகுநிலைன்னா சிலது ஒவ்வொரு ஹீட்ல ஒவ்வொரு உருகுற தன்மை மாறுமா இல்லையா? மெழுகு டக்குன்னு ஒரு இரும்பு அதே ஹீட்ல ஒரு இருமா. அப்ப உருகு நிலைங்கிறது அதுதான். என்ன வழிக்கு என்ன சொல்லுவாரு? கொதிநிலை. சிலது இந்த தண்ணிய 100°C ஆவியா 100 வரைக்கும் கொந்தளிச்சு என்ன செய்யும்? ஆவியா மாறும். திருவநிலை வாயு நிலைக்கு மாறுமா இல்ல தண்ணி? அதே மாதிரி கொதிநிலை அப்படிங்கிறது என்னன்னா இந்த பாயிலிங் பாயிண்ட். ஆவியாளர் தன்மறை வெப்பம், உருகலின் மறை வெப்பம் படிச்சு நீங்க அவ்வளவு இல்லை, அதெல்லாம் சொல்லாது. இதையே சொல்றாங்கன்னா போது ஒரு கெமிக்கல் ரூம்ல அல்லது ஒரு ஹீட் ப்ராசஸிங் ஒர்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி அந்த இடத்துல மெட்டீரியல் நாங்க சூஸ் பண்ணுவோம், இதை கன்சிடர் பண்ணணுமா இல்லையா? இப்போ பாலைவன பிரதேசங்கள் ரொம்ப ஹீட், கிட்டத்தட்ட 50°C வரைக்கும் ஹீட் அடிக்கும். 35 நமக்கு தாங்க வேலை பண்ணி 50-55 சொன்ன எப்படி ஹீட் ஆகி என்ன டெசர்ட் ஏரியா இல்லை. அப்ப அந்த சைட்ல செலக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஹீட் ப்ராசஸிங் யோசிக்கும். இப்போ பாயிலிங் ஏரியா சொல்லி புத்தகத்தை உப்பு செய்யற இடம் ஃபேமஸ். உப்பை வந்து என்ன செய்வோம்? பாயில் பண்ணி தானே என்ன செய்யும்? அவிச்சு உப்பை வந்து இது இந்த படிவகுத்தல் செஞ்சு தான் என்ன செய்வாங்க? அதை ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க, சூப்பரா இருக்குவாங்க. அதுக்கு அந்த விறக போட்டு போட்டு எரிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து அதுக்கு யூஸ் பண்ண போற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே தெரியும். இந்த ஹீட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அனலைஸ் பண்ணி தானே செய்யணும். சும்மா நினைச்ச மாதிரி கட்டிட்டு அப்புறம் என்ன செய்யும்? சோறு சேர்ந்து என்ன சொல்ல வாங்க. அப்ப அதுக்கேற்றமே அவங்க சொல்றாங்க. கொதிநிலை, வெப்ப கடத்து திறன், வெப்பத்தை கடத்துற தன்மை. நீங்க பாத்து இந்த பேஸ்புக்ல இந்த செஃப் மார்க் கருப்பு கலர் க்ளோஸ் போட்டு சும்மா நெருப்புக்குள்ளே எல்லாம் காய் போடுது, அடுப்பெல்லாம் தூக்கி எடுப்பாங்க. அது என்னது இல்லை, கார்பன் ஃபைபர்ல செய்யப்பட்ட ஒரு கிளவு தான். நார்மலான கிளவு தான், பட் என்ன செய்யுது? சுடாது. விலங்குகளோட தோலை பயன்படுத்தி கிளவு செய்வாங்க, யூஸ் பண்ணி ஸ்கூல்ல எல்லாம் வெல்டிங் படக்குள்ள தான் யூஸ் பண்றது. அதை என்ன செய்வாங்க? போட்டு ஒண்ணுமே ஒரு சொட்டு சுடுவார். இப்படி சுட்டாலும் மெல்லிச சூடு கூடு 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 நல்லா கொடுக்க சடனது டக்குன்னு சுடுறது தங்க வராது. இந்த தோல் ஹீட் ஆனப்போ தான் நம்ம தோலை சுடுவாய். விலங்கு தோல்ல செய்யறது, லெதர்ல செய்யறது சொல்லுவாரு. அப்ப அந்த வெப்ப கடத்துதல்ன்றது ஒவ்வொரு மெட்டீரியல் பொறுத்து மாறுபடுமா இல்லையா? அது உங்களுக்கு விளக்கப்படுத்த வெப்ப கடத்த பத்தி இல்லை. வெப்ப விரிவு ஏன்னா உதாரணத்துக்கு தெரியும் வந்து இப்ப நம்ம கான்கிரீட் போடக்குள்ள கூட 2 கான்கிரீட் போட்டு 2 கடையில கான்கிரீட் ரோட் போடக்குள்ள ரெஜிஃபார்ம் வைப்பாங்கன்னது ஹீட் பட்டு 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 வெப்பத்துக்கு விரியக்குள்ள ஜாயிண்டிங் இல்ல என்ன நடக்கும்? வெப்பத்துக்கு விரியும் போது வெடிச்சு கான்கிரீட் ரோட் வெடிக்கும். அதனால தானே செய்றாங்க இடையில ரெஜிஃபார்ம் வைப்பாங்க கான்கிரீட் ரோட்ல. அதுக்கான ரீசன் அது. இப்ப நம்ம ரோட் தானே ரோட் போடக்குள்ள கூட அந்த வேலை செய்வாங்க. நம்மளுக்கு அது விளங்க மாட்டேங்குது. எப்படி 2 ரோட் இங்கால 2 ட்ரெக் தானே, 2 ட்ரெக் ஜாயிண்ட் ஆக சின்ன கேப் நடுவில் விட்டிப்பாங்க.
அதே மாதிரி வந்து உதாரணத்துக்கு என்னது தண்டவாளம். ஏன்னா தண்டவாளத்தை ரெண்டு ஜாயின் பண்ணவங்க ரெண்டு கிட்ட வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஹீட்டுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெப்ப விரிவுக்குள்ளாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் ஆகும். மட்டுக்கு மட்டும் வச்சாங்கன்னு சொன்னா சரி தன்னால கெளிச்சு உடைக்கும். நினைச்சால சொல்லுவார். சோ அதான் சொல்றா வெப்ப விரிவு. தன் வெப்ப கொள்ளளவு அப்படின்னா ஒரு கிலோவை ஒரு செல்சியஸ்ல ஒரு செல்சியஸால நம்ம வெப்பத்தை கூட்டத்துக்கு வழங்க வேண்டிய சக்தியின் அளவு. இதெல்லாம் நீங்க கியூஸ் எம்சிடிட்டா ஓலவல்ல கரைச்சி குடிச்சப்பா. அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப நம்ம ரொம்ப டீப்பா தான் சொல்லணும் அப்படிங்கறது அவசியமே இல்லை. சரியா? அதை பத்தி நாங்க டைம் இதெல்லாம் என்னது வெப்ப இயல்பு. அடுத்தது லாஸ்ட் என்னது இரசாயன இயல்பு. இரசாயன இயல்பு நோட் பண்ண இல்லையா? எழுதுங்க. எரிபற்றல் வெப்பநிலை, உருகுநிலை, கொதிநிலை, உருகுநிலை, கொதிநிலை, வெப்ப கடத்து திறன், வெப்ப விரிவு, தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு. சரியா? ஓகே. இரசாயன இயல்பு. இரசாயன இயல்பு அப்படின்னு சொன்னா முதலாவது நான் சொல்லல வந்து ஒவ்வொரு நம்ம உதாரணம் புத்தகத்தை பொறுத்த மட்டும் உப்பு வெளியேற இடம்பிக்கிற பில்டிங் எல்லாத்தையும் பார்த்து பிடிக்கும். அரிச்சு அரிச்சு அரிச்சிக்கும். உப்பு உப்பு காத்து பட்டு 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 செவரை வந்து அரிக்கிற தன்மை ஒண்ணு அதுல வரும் இல்லையா? இதே வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏரியாலையும் பார்த்து உப்பு இல்லாத ஏரியாலையும் அரிக்குமே. ஏன் அரிக்குது? உப்பு மண்ணை கொண்டு போய் பில்டிங் கட்டினா, உப்பு தண்ணியை போட்டு பில்டிங் கட்டினா, அப்ப நம்ம பில்டிங் கட்டாங்கள கூட எப்படி நம்ம சொல்றோம், பில்டிங் கட்ட யூஸ் பண்ண தண்ணி தானே நம்ம என்ன தண்ணியை குடிக்கிறோமோ அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் பில்டிங் கட்டணும். அவ்வளவுக்கு கிளீனான தண்ணியா இருக்கும். சிலங்க பாத்தீங்கன்னா கடற்கரை பிரதேசங்கள் எல்லா இடத்துல அரிக்கிறது ரீசன் என்ன, நம்ம நிலத்துக்குள்ள இருக்கிற தண்ணி ஆல்மோஸ்ட் உப்பு தன்மை முடிக்குமா இல்லையா? அந்த உப்பு தன்மையை வச்சு பில்டிங் கட்ட அரிப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்றோம். அப்ப தண்ணியை நம்ம பில்டிங் கட்டும்போது கட்டாத அந்த தண்ணியில இருக்கிற பிஹெச் லெவல், அரிக்கிற தன்மை, கூட தன்மை எவ்வளவு இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை நாங்க செலக்ட் பண்ணோம். அப்ப அதான் சொல்றோம் அரிப்படையும் தன்மை, பிஹெச் பெருமானம். பிஹெச் பெருமானம் தான் கார அமில அளவு. காரம்னு சொன்ன 1 தொடக்கம் 6 தொடக்கம் என்னது பிஹெச் 1 2 3 4 5 ஒண்ணுங்கிறது வண்ணமிலம், வண்ணமிலம் 3 வரைக்கும் வண்ணமிலம் இல்லையா? 4 5 6 மென்னமிலம் சொல்லுவோம். 7ஆம் நம்பர்ங்கிறது நடுநிலை தண்ணி. அடுத்தது 8 9 10 என்னது மென்காரம். ஏன்னா அது பிறகு 11 12 13 அந்த 14 அந்த ரேஞ்ச் வந்து என்ன வரும் வன்காரத்துக்கும் ரேஞ்ச் சொல்லுவாங்க. அப்போ 1 தொடக்கம் 14 வரைக்கும் இருக்குது. 1ங்கிறது வண்ணமிலம், 14ங்கிறது வன்காரத்தை குறிக்கும். 7ங்கிறது என்ன நடுநிலை, அதை நாங்க சொல்லலாம். அடுத்தது என்ன நீர் உறிஞ்சும் தன்மை. அதான் இதான் செங்கல்ல டீப்பா படிப்போம் நீர் உறிஞ்சும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நீர் உறிஞ்சும் தன்மைனா நீர் உறிஞ்சும் தன்மை என்ன? நீர் உறிஞ்சும் தன்மை என்ன சொல்லுவோம்? ஸ்கூல்ல படிச்சுட்டீங்களா? நீர் உறிஞ்சும் தன்மை அப்படின்னா நீர் உறிஞ்சினா இப்போ ஒரு செங்கல் செங்கல் ஏதாவது படிப்பாங்க. அதுமே எல்லாத்துக்குமே கொங்கிரீட்டுக்கு மீக்குது, செங்கலுக்கு மீக்குது, ஒவ்வொரு நீர் உறிஞ்சும் தன்மை. ஒரு பொருள் எவ்வளவு தண்ணி உறிஞ்சுதோ அவ்வளவுக்கு அது வலிமை குறவுனார். தண்ணி கூட உறிஞ்சுதான் வலிமை குறவு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஸ்பொஞ்சிக்கு தானே, ஸ்பொஞ்சை தண்ணிக்கு எவ்வளவு தண்ணி உரியும் அப்ப அது வலிமையா? அந்த ஸ்பொஞ்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு ரப்பர், ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நம்ம இந்த ஸ்பொஞ்ச் மாதிரி செஞ்சுக்கிறோம். அதே அதே ஸ்பொஞ்ச் சைஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக் பிளாக், ஒரு இரும்பு பிளாக், அந்த பிளாஸ்டிக்கால அந்த ஸ்பொஞ்ச் செய்யப்பட அதாவது உருக்கி ஒரு பிளாக் மாதிரி செஞ்சு அந்த தண்ணிக்கு வச்சு அந்த அதே உரியுமா? அப்ப உண்மையிலே ஒரு நீர் உறிஞ்சுதுன்னு சொன்னா நீர் அதிகமா உறிஞ்சினால் அது அர்த்தம் என்ன வலிமை போற உண்டு. அதான் அவங்க சொல்லுவாங்க. அதை பத்தி ரொம்ப டீப்பா நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதாவது செங்கல்ல நீர் உறிஞ்சல் பரிசோதனை ஒரு டெஸ்டிங் இது வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட். சரியா? வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட் ஒரு டெஸ்டிங். அந்த டெஸ்ட்டை பத்தி நாங்க பார்ப்போம். அடுத்தது என்ன ஒற்றை பண்பு விசை அல்லது மேற்பரப்பிழு விசை.
ஒரு திரவியத்தின் திண்மத்தின் மேற்பரப்பு ஏற்படும் பிணைப்பு கவர்ச்சி மேற்பரப்பு இழுவிசை எனப்படும். ஏன்னா அதாவது சொன்னாங்க நீரானது கவர்ச்சி மேற்பரப்பு இழுவிசையும் இளம் ரசம் தள்ளுகை மேற்பரப்பு இழுவிசையும் கொண்டது. தெரியும் உங்களுக்கு தெரியும். இப்ப தாமரை நீர்த்துளி போல ஓமைகளா ஏன்னா ஓமை படிச்சிருப்பீங்க. அந்த பட்டும் படாமை இந்த மேற்பரப்போட தன்மை அது அந்த இடத்துல அந்த தாமரை இலையில மெட்டீரியல் எதை என்ன செய்யும் அப்படிதான் பட்டும் படாமை மேற்பரப்புல அந்த சர்ஃபேஸ் லைக்கிறமா. உதாரணம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலும் சில கார் கண்ணாடிகளை சில கெமிக்கல் எட் பண்ணி அடிப்பாங்க. அடிச்சோடனே இந்த கார் மழை துளி பட்டோடனே சரி நிக்காது கண்ணாடியில் வலிச்சு வலிச்சு போயிருப்பாங்க. பொடி வாஷ் பண்ணக்குள்ள கூட சில கெமிக்கல் யூஸ் பண்ணி பொடி வாஷ் பண்ணுவோம் வெஹிக்கிள். மழை தண்ணி பட்டோன்னு தண்ணி நிக்காது உடனே அப்பி பிடிச்சி நிக்காது டக்குனு வலிஞ்சு போய். அதுக்கு சிலாக்கு இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. என்னன்னு சொல்லுவா இந்த கோயில இருக்குது. அந்த கோயில நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு சொன்னீங்க இந்த அளவுக்கு சக்சஸ் தெரியல. கோயில வெத்தில போட்டு மனிதர் கோயில அந்த கோயிலையே கண்ணாடியில இப்படி பூசி போட்டு மழை டைம்ல ஓட அந்த கண்ணாடியில தண்ணி நிக்காதான் பேத்துருவான். நினைச்சா அதாவது நீங்க உங்களுக்கு இது 26 25 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேலை நான் சொல்றது என்னன்னா அந்த கோயில் இடத்த வந்து இந்த ஒவ்வொரு யூஜினோல ஒரு சின்ன இந்த மெட்டாபோலைட்ஸ் ரிசப்ட் நீங்க படிப்பீங்க. இயற்கை உற்பத்தின்னு ஒரு பாடம். அந்த பாடத்துல கோயிலைக்குல என்ன இருக்குன்னு சொல்லி படிக்கிறீங்க. சரியா? அப்ப கோயிலையோட தன்மையில் நீர் வெறுக்கிற தன்மை முடிக்கிறது. அதனால தண்ணியை வந்து நெசிக்கலாது அப்படி அப்படி பிடிக்க விடாது. டக்குன்னு சாதாரண பைக்ல வாகனத்துல பண்ண கண்ணாடி அப்படியே பிடிக்க அப்படி நிக்காது. கோயிலை நிலைய எடுத்து நல்லா தேஞ்சி போட்டு கண்ணாடி தொடச்சிட்டு உடனே நினைச்சா தேஞ்சி போட்டோம் மங்களாபி நல்லா கோயிலை தேஞ்சி போட்டு கண்ணாடி தொடச்சிட்டு ஒன்னா தண்ணி டக்குன்னு பண்ணபடி வலிஞ்சு வலிஞ்சு போய் பைக்கே தேவையில்லை. டக்குன்னு தண்ணி வலிஞ்சு போயிடும் அப்படி நினைச்சா. நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணே இல்லை. ஆனா அதுல அந்த தன்மை முடியும். கோயில நீர் வெறுப்பு தன்மை முடியும். நீர் விருப்பு நீர் வெறுப்பு அந்த மாதிரி தன்மை. நீர் இதுல என்ன தன்மை இது நீரை வெறுக்கிற தன்மை. அதாவது நீரை வந்து புடிச்சு வச்சுக்காது தள்ளி விட்டு அந்த வேற வேற அயன்கள் இப்போ பிளஸ் மைனஸ் தானே கவரும். பிளஸ் பிளஸ் கவராது சொல்ல தள்ளி விட்டுமே ஒத்த மூணு எந்த மணி தலைமை காந்தத்தில் அந்த மாதிரி கான்செப்ட் தான் அதுல சரிதானே. அப்ப நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா இது வந்து ஒவ்வொரு என்னது என்ன பார்த்தோம் நாங்க இதுல அடிப்படையின் தன்மை பிஹெச் பெருமானம் நீர் உறிஞ்சும் வலிமை நீர் உறிஞ்சும் தன்மை ஒட்ட பண்பு விசை. சரியா? ஓகே. அடுத்தது இந்த ரெண்டு விஷயம் இந்த சின்ன ரெண்டு விஷயம் இதோட முடியுது. இந்த ரெண்டு பாட்டையும் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிடும். இந்த ரெண்டு பாட்டு கட்டட திரவியங்களின் தரங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். எம்சிக்குள்ள கேள்விவார் என்னது சீமந்தில 5 வகையான நிறைய வகை சீமதி. ஜெனரலா உங்களுக்கு இதுல வந்து 4 வகை சீமதி 107 SLS 515 1240 1853 இல்லையா? நீரிய சுண்ணாம்பு நீராத சுண்ணாம்பு. அதனால நீரிய சுண்ணாம்பு நீராத சுண்ணாம்பு நீருடன் கரையக்கூடிய சுண்ணாம்பு நீரிய சுண்ணாம்பு. நீருடன் கரையாத சுண்ணாம்பு நாங்க சொல்லுவோம் நீராத சுண்ணாம்பு. அதை வச்சு நாங்க சொல்லுவோம் 682 552. செங்கல் SLS 39. சரியா? இல்ல நீங்க வந்து இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒண்ணு SLS 107 சொல்லி சீமந்த் SLS இன்னைக்கு ஃபுல்லா SLS 107 மட்டும் தான் உங்களை மைண்ட் அடிக்கும். இன்னொரு நாளைக்கு இது இன்னொரு நாளைக்கு செங்கல் கூடுதல கேக்குது SLS 39 செங்கல் SLS தரம். துண்டக்கல் SLS 855 அதாவது அடிக்கல் துண்டக்கல் கான்கிரீட் கல்னு சொல்லுவோமே. உருக்கு கம்பியில 26 375 ஜிஐ குழாய் கல்வனைஸ் குழாய்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸ் பார் எல்லாம் அதெல்லாமே SLS 859. பிவிசி நீர் குழாய் 147. மண்ணுக்குன்னு ஒரு தரவியல் 1397. நீருக்குன்னு ஒரு தரவியல் 522. குடிக்கிற தனித்தான் சொல்லி போட்டு இந்த பொட்டல் வாட்டர் கொண்டு போய் ஊத்தி பில்டிங் கட்டுறீங்க அதை நாங்க டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். சரி அதுக்காக பொட்டல் வாட்டர் பொட்டல் வர தண்ணி ஊத்துறீங்க அப்படி இல்லை. சரியா? அதுல வேற தரம் இதுல தரம் வேற அதுல தரம் வேற அடிச்சுப்பாங்க. என்ன தரம் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. குடிநீருக்குன்னு வேற ஒரு தரவியல் 894. சரியா? அதுல வேற இது வேற. சரியா? குடிநீருக்கு வேற அதுக்கு வேற. சரி அடுத்தது சீமந்து. இதோட இன்னைக்கு முடியுது கிளாஸ். சீமந்துல வகை என்ன
ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலே சீமந்து இல்லாம செய்யணும் கட்டாயம் அவரையும். இப்ப சீமந்தம் சொல்லுங்க பொதுவாக சந்தையில் பல்வேறு சந்தையில் பல்வேறு வகை காணப்படுது. அந்த வகையில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான பயன்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சாதாரண போர்ட்லேண்ட் சீமெண்ட் நாங்க பொதுவா 99% யூஸ் பண்ணது என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க கட்டடத்துக்கு பயன்படுத்தமான சீமெண்ட் வகை என்னன்னு சொல்லி சாதாரண போர்ட்லேண்ட் சீமெண்ட். அதே போர்ட்லேண்ட் அந்த அறிமுகப்படுத்தப்பட போர்ட்லேண்ட் போசலான சீமெண்ட் ஒடிக்குது. சரி அது இல்ல அது பயன்பாட்டில் இல்ல இப்போ. போர்ட்லேண்ட் சீமெண்ட் அதான் யூஸ் பண்றேன். சரியா விரைவில் கடினமாகும் சீமெண்ட் அதனால விரைவில் கடினமாகும் சீமெண்ட் இந்த ஸ்ட்ராங்கா மாறி ஹார்டா மாறி அது ஒரு மெட்டீரியல் மாறுறதால அதுல கட்டமைப்பு மாறும். அது வந்து விரைவில் கடினமாகும் அப்படின்னா அதை கொஞ்சம் குயிக் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணுமே. டக்குனு பில்டிங் முடிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு முடிக்கணும்னா பாலத்துக்கு வேறு அதுக்கு வேறு அது வந்து இந்த குயிக் செட் சீமெண்ட் அதாவது விரைவில் இறுகும் சீமெண்ட் வேறு. இப்போ பாலத்துக்குள்ள தண்ணிக்குள்ள தானே கான்கிரீட் போடணும் அதுக்கேற்ற மாதிரி குயிக் செட் சீமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நீர் கசிவை தடுக்கும் சீமெண்ட் வாட்டர் டேங்க் நீர்த்தாங்கிகள்ல தண்ணி அணைக்கட்டுகள் செய்யப்படும் நீர் கசிவு இல்லாம அதை சீல் பண்ண முடியுமா. உயர் அலுமினா சீமெண்ட் அந்த நிறைய அலுமினா மிக்ஸ் ஆகின சீமெண்ட் ஒண்ணு அது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. சல்பேட் எதிர்க்கும் அல்லது தடுக்கும் சீமெண்ட் சல்பேட் அல்லது எதிர்க்கிற அது தடுக்கிற சீமெண்ட் அப்படின்னு சொல்லி சீமெண்ட் வகைகள் இது. நாங்க பெரும்பான்மை யூஸ் பண்ற சீமெண்ட் என்ன சாதாரண போர்ட்லேண்ட் சீமெண்ட் தான் எக்ஸாம்ல அதிகமா கேட்கப்படுறது. So, இது இல்லாம குயிக் செட் வாட்டர் ப்ரூஃப் சீமெண்ட் ரெபிட் ஹார்ட் ட்ரைனிங் சீமெண்ட் ஹை அலுமினா சீமெண்ட் சரியா சல்பேட் ரெசிடென்ட் சீமெண்ட் இந்த மாதிரி நாங்க வகைப்படுத்துறோம். அப்ப இதுல அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்க போறது செங்கல்லும் செங்கல் கட்டும். இந்த திரவியத்தை முடிச்சு திரவியம் முடிஞ்சது. செங்கல் கட்டுமானத்துக்கு சின்ன கால்குலேஷன் பார்ட் வரும். அடுத்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய கொஞ்சம் கதைகள் நான் நிறைய கதை சொல்லுவேன். சரியா இப்ப இந்த கதைகளோட எல்லாமே வரும். ஸோ அதனால இது சம்பந்தப்பட்ட கதைகள் இது நீருணியல் பரிசோதனை இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி சோதனை சாம்பிள் டெஸ்ட் எப்படி பாக்குற செங்கல் எப்படி தயார் செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரியா என்ன இஷ்யூன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதானே செமினார் சீரீஸ் நடந்து கொண்டிருக்கிறதால இந்த இஷ்யூ நீங்க அடுத்த கிழமை அடுத்த இந்தியாவுக்கு போறேன் சில ஸ்ட்ரிப் ஒன்று போறேன் 1 வீக் அந்த கண்டினியூஸ் அடுத்த ஷெடியூல் வந்துட்டு செமினார் முடிஞ்சா அந்த ஷெடியூல் வந்துருக்கு. ஸோ அதனால கிளாஸ் நடக்கும் இப்படி நடக்கலான்ட்டு வேற டைம் அதாவது இந்த வியாழன் இல்லாம இன்னொரு நாளைக்கு ஏதாவது போட்டு கவர் பண்ணுவோம். சரியா வார வியாழன் வந்து செமினார் எப்படி அப்படின்னா வார வியாழக்கிழமை நடக்க வேண்டிய கிளாஸ் வார வெள்ளி போட வேண்டி வரும். சரியா அது மாதிரி அதுக்கு அடுத்த கிழமை வியாழ வாரது அது கொஞ்சம் ஏர்லியா வார சனிக்கிழமையே போட வேண்டிய வரும். சரியா ஓகே இன்ஷால்லா. சரி ஆன்லைனுக்குள்ள ஏதாவது டவுட் நீங்கதா அப்ப இது வரைக்கும் படிச்சதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து கட்டாயம் ரிவிஷன் செய்ய கட்டாயம். அப்போ இந்த மெயினா உங்களுக்கு இந்த ஹெடிங் வைஸ் பிடிச்சதுக்கு காரணம் அதான். சரியா என்னென்ன ஹெடிங் வைஸ் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கணும். சரியா ஓகே ஸோ அதை நான் ரெக்கார்டிங் அப்டேட் பண்ணி வரேன். பாய்.